ஸ்பேஸ் கட் ஆயிடுச்சு போல. நெட்வொர்க் இஷ்யூ போல இருக்கே. சாரி, இங்க ஏதோ நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் இஷ்யூ மாதிரி இது இல்லை மேடம். ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ இல்லை, 3 ஹோஸ்ட்டுக்குமே கட் ஆயிருக்குது. ஓகே, ஓகே, ஓகே. அண்ணா வேற டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு, அவரும் காணோம். ஹரி இருக்காரு. இல்ல இந்த எலெக்ஷன்ல பிஜேபிக்கு ரோல் இல்லாம போனதுக்கு அவங்க குடுத்த சீட்டு, தலைமை ஒழுங்கா இல்லாதது, இது மாரி பல காரணங்கள் இருக்கு. அவங்களே வந்து இந்த எலக்ஷன ஒரு சீரியஸான எலக்ஷனா எடுத்துக்கவே இல்லையே. ஏடிஎம்கேக்கும் அவனுங்க எந்த வகையிலயும் காம்ப்ளிமெண்ட் பண்ணவும் இல்ல இந்த எலக்ஷன்ல. அதனால தான் அவங்க வீணாவே போனது மொத்தமாவே. அந்த குடுத்த ஒதுக்குன சீட் எல்லாமே அவனுங்களுக்கு வந்து ஏதோ தோக்கணும்னே ஒதுக்குன மாரியான ஒரு சீட்டு. அண்ட் விஜய் இருக்கும்போது வந்து எப்படி அங்க பிஜேபிக்கு யார் ஓட்டு போடுவாங்க? அண்ட் மோரோவர் இந்த எலக்ஷன பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு எந்த ரோலுமே கிடையாது. மோடிக்கோ, வேற யாருக்குமோ எந்த ரோல் கடமைக்குன்னு ஒரு 2, 3 வாட்டி வந்துட்டு போனதோட சரி. அதனால அவங்களுக்கு அந்த எலக்ஷனுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா நான் என்னன்னா, எப்பயுமே மூடு ஒண்ணு இருக்கும். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மூட் இருக்கும். ஆன்டி பிஜேபி மூடு. அது இந்த 5 வருஷமும் இந்த ஆன்லைன்லயோ, நியூஸ்லயோ, மீடியாலயோ எதுலயுமே இல்லாம பண்ணாங்க திமுகங்கிறது தான் நான் நினைக்கிறது. ஏன்னா, எப்பயுமே ஒரு ஒரு அது ஒரு திருவிழா மாரி இருக்கும் கோ பேக் மோடியே. இந்த 5 வருஷம் அது கூட இல்லையே! இல்ல சிஸ்டர், இந்த இந்த வாட்டி பிஜேபியோட வீழ்ச்சிக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களே தான். சொந்த காசுல சூனியம் வச்சுக்கின மாதிரி அண்ணாமலை ஒரு எழுச்சியோட கட்சியை கொண்டு வந்தவரை போய் உட்கார வச்சு, எடப்பாடிக்காக வந்து நயினார் நாகேந்திரனை கூப்பிட்டு வந்து, அது வந்து பெரிய அடி அவங்களுக்கு. எவ்வளவு யூத், எவ்வளவு யங்ஸ்டர்ஸ் சேர்த்து வச்சிருந்தாங்க அவங்க. எல்லாரும் நம்மளுக்கு போட்டாங்க ஓட்டு. அதுதான் பிரச்சனை. பிஜேபியோட ஆதரவாளர்கள் எல்லா ஓட்டும் நம்மளுக்கு தான் வந்திருக்குது. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது ஏன் அந்த 2Gன்னு ஒரு ஸ்பேஸ் ஒன்று ஓட்டுமே, அந்த ஸ்பேஸ்ல போய் பாத்தீங்கன்னா அவங்க எலெக்ஷனுக்கு 2 நாளுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் தீர்மானமே போட்டாங்க ஸ்பேஸ்ல உட்காந்து. இல்ல கார்த்தி எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டு, கார்த்தி ரவிவர்மலாம் எனக்கு ஓட்டு போட்டு போட்டோவே அனுப்பிட்டா அப்படி. அந்த கார்த்தி அளவுக்கு எல்லாம் வந்து அவங்க வெறுப்பாயிட்டாங்க. சோ அது வந்து செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் பிஜேபி இங்க தமிழ்நாட்டுல பண்ணுது. அதுதான் சொல்றேன். இதுல எடப்பாடி வந்து யாருக்குமே பிடிக்கல அவங்களுக்கு. ஆமா. இதுல வந்து நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு இதே கிடையவே கிடையாது. இந்த மூடு இங்க இல்லாம பிஜேபி என்ன பண்ணுது? பிஜேபி பண்ற அராஜகம் பத்தி பேசணும். இதெல்லாமே இப்பதான் கொஞ்சம் திரும்ப தல தூக்குற மாதிரி இருக்கு. இது நாள் வரைக்குமே அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அந்த 5 வருஷமும் நேஷனல் நியூஸ் பேசுறது, அ மோடிய வந்து அட்டாக் பண்றது, மோடி பத்தி எதிர்த்து பேசுறதுன்றதே இங்க இல்லாம கம்மியா போனது. இவனுங்களோட போராடவே நமக்கு சரியா இருந்துச்சே! இந்த 5 வருஷமுமே இவனுங்களோட போராடவே கரெக்ட்டா இருந்தது. முழு நேரமும். ஆமா. அண்ட் ஒண்ணுமே பண்ணாம தற்பெருமை மட்டும் குறைச்சலே கிடையாது. 5 வருஷமும் ஹனிமூன் பீரியட்ல இருந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு, இன்னைக்கு வந்து 10 நாள் கூட 10 நாள்ல வந்து இவனுங்க வந்து இது ஏன் செய்யல? அது ஏன் செய்யல? இது ஏன் இப்படி இருக்கு? அது ஏன் இப்படி இருக்கு? 1008 கேள்வி கேட்க மட்டும் தெரியுது. இப்ப சரி இப்பயாவது பேசுங்கடா. இப்பயும் வந்து நம்மள பேச சொல்றானுங்க. டேய் நாங்க 5 வருஷமா பேசி பேசி டயர்டா இருக்குடா. நீங்க பேசுங்க இப்பயாவது. இப்பயாவது எதுக்காக நீங்க பேசுங்க. மக்களுக்காக இப்பயாவது பேசுங்கடா. 5 வருஷம் தான் பேசலையே. பேசுனதையும் கேட்கலையே. பேசினா தான் கொதறுவீங்களே எது பேசினாலும். இனிமே இவனுங்களா பேசட்டும். அண்ணா வந்துட்டாரு. மகேந்திரன். இன்னொன்னு 2029ல பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு வந்து மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்கு. ஏன்னா இப்போ காங்கிரஸ் கூட நம்ம கை கோர்த்தது வந்து பிஜேபிக்கே தெரியும். நம்மளுக்கு வந்து இந்தியாவில் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு சோசியல் மீடியால நம்மளுக்கு ஒரு பவர் இருக்கு. பிளஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லாவுமே வந்து சோசியல் மீடியா ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சரா இருக்கு பாலிடிக்ஸ்ல. அப்படி இருக்கும்போது 2029ல அவங்க வாழ்க்கையிலேயே பார்க்காத ஒரு பெரிய சேலஞ்சே பிஜேபி பார்க்க போறாங்க. வித்தவுட் மோடி வேற. மோடியால திரும்பவும் நிக்க முடியாது. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளே இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தானே. பாருங்க, அதான் சொல்றேன். சின்ன எக்ஸாம்பிள் அது. மொத்தமா ரெடி ஆயிட்டாங்க. இந்தியா ஃபுல்லாமே யூத் வந்து சேஞ்சுக்கு ரெடி ஆயிட்டாங்க ஆமா. ஆல்ரெடி அவங்க. எக்ஸாக்ட்லி. இந்த தடவை சேஞ்ச் நம்ம வந்து நோக்கி தான் போயிட்டு இணைந்து இருக்கு. செயல்படுவோம். விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அடுத்த 2029ல பாத்தீங்கன்னா எங்களோட முழு வீச்சு ராகுல் காந்தியை எந்த அளவுக்கு நாங்க மாசா தூக்குறோம் மட்டும் பாருங்க. இல்ல ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. மோடி வெர்சஸ் விஜய் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. இன்ஸ்டா ஃபுல்லா அநியாயம். இந்த காக்ரோச் இஷ்யூ ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின ஒரு 4 நாள் பார்க்கணுமே. இன்ஸ்டா ஃபுல்லா
நார்த் இந்தியன்ஸ் அவ்ளோ பேரு விஜயோட இந்த இந்த சிஎம் ஆனத வச்சு அவ்ளோ பேர் ரீல்ஸ் போட்டு வச்சிருக்காய்ங்க. எங்கெங்கேயோ பேசிட்டு இருக்காங்க. ஆமா, கண்டிப்பா. இனி என்ன காங்கிரஸ் வந்து கன்டினியூஸா கண்டனங்கள் அறிக்கையெல்லாம் லைனா வருமா? இன்னைக்கு கண்டிப்பா வரும். இன்னைக்கே வந்துருச்சு. ஆமா. நாங்க எப்படி இருந்தாலும் விடமாட்டோம். இது ரொம்ப தவறான ஒரு மாரி கீழ்த்தரமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க. அது வந்து ஏத்துக்கவே முடியாதுல்ல மேடம். இப்போ நாங்க ஒரு ஆள் தான் வந்து நீங்க வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சீங்கன்னு சொல்லிட்டு வரல. பாக்கி 4 பேரும் சொல்லிட்டாங்க. அத வந்து அவங்களுக்கு அந்த உணர்வே கொஞ்சம் கூட இல்லாம என்னமோ நாங்க தான் எல்லாமே பண்ற மாரியும். இல்ல நீங்க வெளியில வரதுக்கு முந்தின டைம்லயே, இந்த எலக்ஷன் டைம்லயே, கேம்பெயினிங் டைம்லயே ஒரு நல்ல ராப்போ இல்லாதது வந்து வெளியில நல்லாவே தெரிஞ்சுது. எல்லாருக்குமே வெளிப்படையா தெரியதான் ஆரம்பிச்சுச்சு. ஏன்னா ராகுல் வந்தப்பவும் சரியா இல்ல 2 பேரோட பிரசன்ஸும் இல்ல ஸ்டேஜ்ல. இதெல்லாம் பார்க்கும்போதே எங்களுக்கு முன்னாடியே ஓகே 2 பேருக்கும் பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு போல இருக்கு. இவங்கள அவங்களுக்கு பிடிக்கல. அப்படிதான் இருந்தது. என்னமோ வந்து எலக்ஷனுக்கு அப்புறம் ஒரு 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 அ ஒரு கூட்டணியில வந்து அது அதிகாரத்துல பங்கு கிடைக்குது அப்படின்னும்போது வந்து, அது பெரிய விஷயம்னு சொல்லிட்டு சரி ஒரு முடிவு எடுக்குறாங்க. அது போயிட்டு வாங்கன்னு இவனுங்க சொல்றதுல இவனுங்களுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியலையே! அழறாங்க. அதுவும் கடைசிலலாம் விசிகே போடாம பிரஷர் பண்ணதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. அவங்களுக்கு ஆட்சிய விட்றதுக்கு மனசு இல்ல. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி திருமாவளவன சிஎம் ஆக்கி எப்படியாச்சும் அந்த பவர கொஞ்சம் நம்ம வச்சுக்குவோம். ஏன்னா இந்த வாட்டி விட்டுட்டா திருப்பி வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும்ன்றது அவங்களுக்கு அவங்க மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருந்துட்டே தான் இருக்கும். ம். அதுதான் மெயினான காரணமா இருக்கு. அதிக மக்கள் முடிவு அக்செப்ட் பண்ணி தான மக்கள மதிக்கணுங்கிறதுக்கே இல்ல பாயிண்ட்க்கே ஏன்னா வரவே என்னன்னா இல்லையே! அதிகாரத்துக்கு இப்போ ஒரு வாட்டி விட்டுட்டாங்கன்னா அவங்க வந்து எம்ஜிஆர் எப்படி ஒரு வாட்டி விட்டாங்க கிட்டத்தட்ட 13 வருஷம் திருப்பி அவங்களால வர முடியல. அவர் சாகுற வரைக்கும் வர முடியல. இல்ல அந்த அந்த பயம் பயம் பிரதர் அந்த அந்த பயம் பயம் இருந்திருந்தா எப்படியே இருக்கும்ல அவங்ககிட்ட. இல்ல அந்த பயம் இருந்திருந்தா ஒழுங்கா ஆட்சி நடத்தியிருக்கலாம்ல 5 வருஷம். சார் அவர் இருக்க வரைக்கும் வரல அமௌண்ட்ல. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே 2ஆ உடைஞ்சு ஜானகி அம்மா, ஜெயலலிதா அம்மான்னு 2ஆ உடைஞ்சதுல தான் வந்தாங்க 89ல. ஆமா. திரும்ப அப்புறம் ஆட்சி கலைக்கப்பட்டு 91 தேர்தல்ல ராஜீவ்காந்தி இறந்தாரு. அதுல ஒரு மிகப்பெரிய அனுதாபத்தையும் அந்த டைம்லயும் காங்கிரஸ் விட்டுடுச்சு. அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா ஆயிடுச்சு. ஆமா. அவங்க பண்ண பெருங்கல்யாணம், அவங்க பண்ண அந்த அடாவடி அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க பண்ணாங்க பாருங்க. அவங்க பண்ணது வந்து அன்னைக்கு வந்து நமக்கு வந்து சங்கடமா இருந்திருக்கலாம். 96ல அவங்க ஆட்சி இழந்துட்டாங்க. ஆமா. அவங்க பண்ணதுனால அந்த கல்யாணம், ஆடம்பர கல்யாணம், சசிகலா வீட்டுல கூப்பிட்டு வச்சு ஆமா. அதெல்லாம் பண்ணதுல. ஆனா அதெல்லாம் வந்து இப்போ புதுசா அரசு எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு அந்த அந்த அம்மா பாடம் கொடுத்துட்டு போயிருக்கு. இது மாரிலாம் நான் வந்து புதுசா வந்தோடனே என்னோட அமைச்சர்கள் நான் அந்த மாதிரிலாம் பண்ணேன். மக்கள் எப்படி வெறுத்தாங்கன்னு. அது நம்ம ஒரு பாடமா எடுத்துக்கிட்டோம். இப்போ இப்போ இந்த இது எவ்வளவு சிம்பிளா போதோ அவ்வளவு சிம்பிளா போயிட்டு இருக்கு இந்த அரசு. ஏன்னா அந்த கேபினெட் அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம காங்கிரஸ் 2 அமைச்சர்களை தாண்டி நானும் செக்ரட்டரியேட் போயிருந்தேன்ல. அப்ப பார்த்தேன் பாருங்க புதுசா வந்த அமைச்சர்கள்லாம். அவங்க அவங்க அவங்களோட எதார்த்தமும், சாதாரணமும், எளிமையும் உண்மைக்கே வந்து ரொம்ப மெச்சுக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. சின்ன பையனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது கிடைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா சாதாரணமா நம்ம ஃபோன் ஒரு நார்மல் ஃபோன்லேருந்து ஒரு ஐஃபோன் வாங்குறப்பவே நமக்கு அப்படி ஒரு கெத்தா இருக்கு. ஒரு மாருதி கார்லேருந்து டொயோட்டா மாறுறப்பயும் நமக்கு ஒரு தெம்பா இருக்கு. அப்படிங்கிறப்போ ஒண்ணும் இல்ல ஒரு மாசம் முன்னாடி அந்த பையனுக்கே தெரியாது நம்ம எம்எல்ஏ அவனு எம்எல்ஏ ஆயிட்டாப்புல மந்திரி ஆயிட்டாலும் எப்படி இருக்கும். ஆனா அது துளி கூட யாரோட இதுலயும் இல்ல. அதுக்கு அந்த உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆணவமோ ஒரு இதுமோ அவங்க கண்ணுலயும் இதுலயுமே தெரியல. ரைட்டா? இது வந்து அந்த 91ல ஜெயலலிதாவோட இந்த மந்திரி சபை பண்ணது வந்து நமக்கு ஒரு பாடமாவும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதனால இது என்னன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா இவங்க ஆட்சி பிடிச்ச கதையை சொல்றேன். அப்ப 96ல அந்த அம்மா பண்ண அட்டுழியத்தினால இவங்க வந்தாங்க. 96ல திரும்ப 2001ல அடிச்சு விரட்டிட்டாங்க. அந்த அம்மா வரவே வராதுன்னு 2001ல. அது திரும்ப 2001ல வந்துச்சு. திரும்ப 2006ல அவங்க வந்தாங்க. எப்படி? மைனாரிட்டியா. அப்பவும் அவங்க முழுசா வரல. மைனாரிட்டியா வந்தாங்க. அப்ப நீங்க கோட்டை நெக்ஸ்ட் விட்டீங்க பாருங்க. 2006ல நீங்க விட்டீங்க பாருங்க கோட்டை. 35 சீட்டை வச்சு அவங்கள நீங்க தண்ணி காமிச்சிருக்கலாம். 2000 அப்புறம் திரும்ப 2011ல நான்லாம் தேர்தல் என்ன பாருங்க. அப்ப படு கேவலமா தோத்தான். எல்லாரும் 40,000 ஓட்டு 30 இப்ப எப்படி தோத்தோமோ அதே மாதிரி தோத்தோம். ஏன்னா அந்த 5 வருஷத்துல அவங்க பண்ண அட்டூழியம் திரும்ப வர முடியாம போயிடுச்சு. அதுல காங்கிரஸும் சேர்ந்து தோத்துச்சு.
2014 தேர்தல்ல எம்பி தேர்தல்ல அவங்களோட போக விருப்பம் இல்லாம 2 பேரும் பிரிஞ்சிட்டோம். அந்த 2011 நம்மலாம் தோத்ததுக்கு காரணம் 2G. திரும்ப 2014லயும் 2G. அதுல தனியா நின்று இவங்க என்ன வாங்கினாங்க? ஒன்னும் வாங்கல. காங்கிரஸ் அப்பதான் 4% வாங்குனுச்சு. இவங்க வந்து 23% என்னமோ வாங்கினாங்க. அதுக்கப்புறம் 16ல அசம்பிளி எலெக்ஷன்ல திரும்ப வந்துட்டாங்க காங்கிரஸோட. வந்து 16லயும் தோல்வி. ஜெயிக்க முடியல. தொடர்ச்சியா 10 வருஷம் ஏடிஎம்கே இருந்துச்சு. 21ல நம்ம ஜெயிச்சோம். ஜெயிச்சப்ப நீங்க ஓட்டு மார்ஜினை பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சோம் 21ல. 21ல வந்ததை 26 முடிய தக்க வச்சுக்க முடியலையே. அடுத்த 5 வருஷம் போயிடுச்சு. நீ நல்லாட்சி கொடுத்தா ஏன் போற? நல்லாட்சி கொடுத்தா எதுக்கு நீ பேசுற இடத்துக்கு தலைக்கு 300 ரூபா கொடுத்து கூட்டம் கூட்டுற? அதனால இவங்க திரும்ப நீ வந்து போன முன்ன மாரிலாம் இல்ல அரசியல். இப்ப 10 வருஷம் இவங்க எல்லாம் இல்லைன்னா இந்த கட்சியே போயிடும். காங்கிரஸ் 60 வருஷம் இல்லைனாலும் நம்ம இருக்கோம், இன்னமும் இருக்கோம், இன்னும் ஈக்குவலா இருக்கும். ஏன்னா காங்கிரஸ் வந்து ஒரு ஆள்னால உருவாக்கப்படல, அது அப்படியே தானா உருவானது. தேசம் முழுக்க சுதந்திரத்துக்கு முன்னாடி 140 வருஷமா இருக்கும். நாளைக்கு டிவிக்கேவே காங்கிரஸ் விட்டாலும் காங்கிரஸ் இருக்கும். அவங்க சொல்றாங்க டிவிக்கே விட்டுரும், நீங்க நடுத்தல நிப்பீங்க, ரோட்ல நிப்பீங்கன்னு. அந்த கவலையெல்லாம் திமுக படவே தேவையில்ல. காங்கிரஸ் வந்து நடுத்தரில் நிக்குதா அங்க நிக்குதாங்கிறது யாரெல்லாம் இந்த காங்கிரஸ்ல இந்த சுனாமி வந்தாலும் அழிக்க முடியாது. போயிட்டுங்களா, அந்த கவலை அவங்களுக்கு தேவையில்ல. ஆனா அவங்க வர முடியாது. 10 வருஷம் டிவிக்கு நின்றுடுச்சுன்னா அந்த கட்சி இருக்குதான்னு பாருங்க மொதல். ஏன்னா அங்க இன்னமும் காங்கிரஸ் எப்படி ஒரு அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருந்துச்சோ, ரொம்ப சீனியர் லீடர்ஸ் எல்லாம் போகாம ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டு இளைஞர்களுக்கு வழி விடாம, அதுதான் இப்ப அங்கேயும் நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் எப்படி சரிஞ்சிச்சோ அந்த சரிவில் தான் அவங்களோட பார்ட்டியும் சரிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த பென்சில்ல மீச வரைஞ்ச ஆளுங்க தான் உட்காந்துட்டு நாட்டாம பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அதனால இவங்க வந்து தேவை அப்படிங்கிறப்ப கட்டி பிடிச்சி காலில் விழுந்துருவாங்க. இதே கலைஞர் இந்திரா காந்தி எந்த அளவுக்கு கடுமையாக விமர்சிச்சு என்னெல்லாம் பண்ணாரு, அது அதே இந்திரா காந்தியை இவர் என்ன பண்ணி திரும்ப கூப்பிட்டாருங்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படியே மன்னிப்பு காங்கிரஸ் மன்னிக்குங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அதனால இப்ப இவ்வளவு பேசுறாங்கல்ல, திரும்ப ஒரு கட்டத்துல ஏதாவது ஒண்ணு நினைச்சா நம்ம அவங்ககிட்ட போக மாட்டோம், அவங்க தான் வந்து விடுவாங்க திரும்ப காலில். அது அவங்களுக்கு தெரியல, அந்த வரலாறுலாம் அவங்களுக்கு. காங்கிரஸ் ஒன்றும் அவங்களுக்கு கெஞ்சிட்டுலாம் போவாது. திரும்பவும் இந்த கூட்டணியை திரும்ப ஒரு வேலை வந்துருமோன்னு யாருக்காவது அச்சம் இருந்துச்சுன்னா, அப்படி போக நேரிட்டால் கூட அதுக்கான கோரிக்கை அவங்க தான் வந்து வைப்பாங்க. வந்து காங்கிரஸ் பையனை சேர்த்துக்கலாம் எந்த காலத்துலயும் அவங்க கிட்ட சொல்லாது. 2014லயே அவனோதான் திருப்பி வந்தாங்க, நம்ம போல. அதான் சொல்றேன். அதனால இவங்க கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாது 29ல. இவங்க இந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல கூட ராகுல் பெரிய அளவுல ஈடுபாடு இவங்களோட சேர்ந்து காட்டின மாதிரி தெரியல. இந்த எலெக்ஷன் கேம்பெயின் அது சுத்தமா தெரியும். அதுக்கான முயற்சி இவங்களும் பண்ணல. ரொம்ப அவரு ஏதோ நம்ம காங்கிரஸ் தொண்டர்கள் சுதந்திர கூடாதுங்கிறது தான் வந்தார், இல்லாட்டி அவர் வந்து கூட இருக்க மாட்டார். ஆமா, அவருக்கு விருப்பமே இல்லாம இருந்தது தெரிஞ்சது நல்லாவே. இவனுங்க பண்ற அட்டூழியம் அப்படின்றதான் தெரியுது. இவனுங்க இன்னைக்கு வரைக்கும் தோத்ததுக்கு இத்தனை நாள் கழிச்சு கூட நம்ம என்ன தப்பு பண்ணோங்கிற ஒரு இதுக்கே வரமாட்டேங்கிறானுங்களேனா. இன்னைக்கு செக்ரட்டேரியட்ல அத்தனை பேர் சொல்றாங்க ஊழல் இல்ல, கட்டிங் இல்ல, கட்சிக்கு போற கட்டிங் இல்ல, எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய மாற்றம். இது யாருமே கனவுல கூட யோசிக்காத மாற்றம். இத பத்தி ஒரு நாயும் பேச மாட்டேங்குது. குறைய மட்டும் கொண்டு வந்துருக்கு. உண்மைக்கே சொல்ல போனா விவேகானந்தர் நினைச்சது, அப்துல் கலாம் பேசுனது, இதெல்லாம் வந்து பேச்சாவும் நம்ம கேட்ட பொருளாவும் தான் இருந்துச்சு. அது நடைமுறைக்கு வந்தது உண்மைக்கே இந்த ஆட்சியில தான். அத்தனை இளைஞரும் நீங்க நியூஸ் பாக்குறாங்க காலையில எழுந்திரிச்சா. நீங்க சோசியல் மீடியாங்கிறீங்க, ஒன்னும் ரீல்ஸ் மட்டும் அவன் பாக்கல, அவன் எல்லாத்தையும் பாக்குறான், எல்லா நியூஸையும் வாட்ச் பண்றான். அரசியல் பக்கம் திருப்பி இருக்கிறாங்க இளைஞரோட பார்வையா. இல்ல இளைஞர்கள் மட்டும் சொல்லாதீங்க, பிக் பாஸ் பாத்துட்டு இருந்த லேடிஸ் எல்லாம் லேடிஸ் வந்து முக்கியமா வந்து சட்டமன்றத்துல லைவ் பாக்குறாங்க. சட்டமன்றம் லைவ் பாக்குறாங்க. அண்ணா எனக்கு ஒரு டவுட்ண்ணே. அண்ணா நாளைக்கு பிஜேபியோட கூட்டணி போனா அந்த இணைய ஊபிஸ் எல்லாம் எப்படி ரைட்டப் எழுதுவாங்க? அதெல்லாம் அப்படியே மூஞ்சி தொடச்சுப்பாங்க. அவங்க ஒரு வார்த்தை வச்சிருப்பாங்க, வந்து நிபந்தனை ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் வச்சு அந்த பாயிண்ட்ல தான் நாங்க கூட்டணி, மத்ததுல எல்லாம் சம்மதம். அதெல்லாம் கம்பி கட்டுற கதையெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. கடைசியா வந்து எங்க தலைவர் காட்டிய வழியில் நாங்கள் பயணிப்போம். பேப்பர்லாம் கொளுத்துனாரு கொளத்தூர் எக்ஸ்எம்எல்ஏ. காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சுப்பாங்க. காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு. இல்ல இன்னொன்னு இதுல பெருசா நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், காங்கிரஸோட அது வந்து ஜனநாயக கட்சி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப ஜனநாயகமாவே இருக்கோம்.
சில நேரங்கள்ல அதாவது ராகுல் காந்தி சொன்னத வந்து ரீஜினல் தலைவருங்க ஏத்துக்கணும். அவர் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இதுல அது பேர் என்னது போபால்ல ஒரு மீட்டிங்ல அப்போ வந்து ஞான தேசிகன் தலைவரா இருந்தாரு. அதுக்குள்ள எல்லா பிசிசி பிரசிடென்ட் இருந்தாங்க. அந்த பிசிசி பிரசிடென்ட் இல்லாத ஒரு 2 நபர்கள்ல நானும் ஒரு நபர். அப்போ வந்து ஒரு பிசிசி பிரசிடென்ட் ஒரு மாநில தலைவர்கிட்ட அவர் பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஞான தேசிகன் குளிர் வேற அவர் தலையில இது நம்ம சால்வையை தலையில சுத்தி இப்படி போட்டிருந்தாரு. அது யாருன்னா ஒரு உடனே சார் நான் வந்து தமிழ்நாடு பிசிசி பிரசிடென்ட் அப்படின்னு ஏதோ சொல்ல வந்தாரு. இவர் சொன்னாரு நோ நோ டோன்ட் வேஸ்ட் டைம் சிட் அப்படின்ட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார், என்ன சொல்ல போறீங்க பீகார் இதெல்லாம் நாங்க வந்து நேஷனல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஊருக்குள்ள ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னீங்க. நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், நீங்க மாநில தலைவர்கள் அந்தந்த மாநில ரீஜனல் பார்ட்டியா நீங்க என்னைக்கு ஆக்ட் பண்றீங்களோ அன்னைக்குதான் நீங்க அந்த மாநிலத்தை நம்ம கேட்ச் பண்ண முடியும். நீங்க வந்து சென்ட்ரல் நேஷனல் பார்ட்டிங்கிறதுனால நேஷனல் பாலிடிக்ஸை கொண்டுட்டு போய் ரீஜனலா திணிக்காது. உங்களோட சென்டிமெண்ட், உங்களோட ஊரு, உங்களோட பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும். அது வந்து அப்ப வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல இருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, உனக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட பிரச்சனை இருந்துச்சுன்னா நேத்து ஆட்சி நீ வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணு, நீ உன்னோட கண்டனத்தை தெரிவி. இட் இஸ் நாட் அகேன்ஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, இட்ஸ் அகேன்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். நீ வந்து அங்க கவர்மெண்ட் ரன் பண்ணல, இவர் ரன்னிங் த பார்ட்டி அப்படின்னு அவர் தெளிவா சொன்னாரு. ஆனா இன்ன வரலையும் இந்த காங்கிரஸ்ல எங்கேயாவது அஸ்ஸாம்ல குண்டு வெடிச்சு வச்சிருப்பாங்க. இவங்க உடனே இங்க கூப்பிட்டு மாநில தலைவர் சாயந்தரம் 4 மணிக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணும்பாரு. 3 மணிக்கு குண்டு வச்சிச்சு டெல்லியிலன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் நாளைக்கு காலையில 4 மணிக்கு பண்ணுங்க, இல்ல இப்ப 4 மணிக்கு பண்ணுங்கன்னா இவன் இருக்கிற 3 பேரோட போய் நின்று நமக்கு ஒண்ணும் இல்லைங்கிற மாதிரி காட்டிட்டு வந்துடுறாரு. அது புரியுதுங்களா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அடுத்த வர மாநில தலைவரா அந்த காங்கிரஸோட சில தவறுகளை நம்மளும் திருத்திக்கிட்டோம்னா நம்ம இங்க மேஜரா அங்க பிளே பண்ணலாம். இங்க வந்து நம்ம தமிழர்களோட சென்டிமெண்ட்டே நம்ம பிளே பண்ணல. நம்ம நேஷனல் என்ன கொடுக்குறாங்களோ அதை ப்ரோக்ராம்னு பண்ணிட்டு நம்மளும் டயர்ட் ஆயிரும். நீங்க மாசம் 2 ப்ரோக்ராம் கொடுத்தீங்க, நான் பண்ணிட்டேன் பாப்பா, நான் தலைவருக்கு போட்டோ அனுப்பிச்சிட்டேன்பா, தலைவர் என்ன பாத்துட்டாருப்பா அப்படிங்கிறதுல ஆனந்தமாயிரும். இங்க என்ன பிரச்சனைங்கிறது அந்த பிரச்சனையை நம்ம எடுக்க மாட்டேங்கிறோம். அதுக்கு ஆப்போசிட்டா டிஎம்கே இருந்துச்சுன்னு நம்ம பேச மாட்டேங்கிறோம். நம்ம கூட்டணியில இருக்கோம். இப்ப டிவிக்கிலேயே அது நடக்கும். நம்மளும் ஆட்சியில இருக்கோம். அதனால நம்ம வந்து அமைதி அப்படி இருக்கக்கூடாதுன்றோம். இட்ஸ் நம்ம வந்து இது வந்து விஜய் சாருக்கு எதிர்ப்பாவோ இல்ல நம்ம கூட்டணியில இருக்கோம்னு விஸ்வநாதனுக்கு எதிர்ப்பாவோ இல்ல. அரசு தப்பு பண்ணுச்சுன்னா நம்ம அரசை சொல்லணும்ன்ற கருத்தை நம்ம சொல்லணும்ல. அது இருக்க மாட்டோம். அது வந்து அமைதியா அங்க இருந்துரும், அடிமையா இருந்துரும். அது நம்ம ஒரு சில தலைவர்களோட தவறுகளும் இருக்கு. இதுல வந்து நீங்க வாக்கு அரசியல் ஓட்டு வாங்கி ஒரு எச்சையா நம்ம அவமானப்பட வேண்டியது, நம்மளே கண்ணாடியில பார்த்து துப்பிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ராஜீவ் காந்திய தமிழர்களுக்கு எதிர்ப்பாவே டோட்டல் ஆகிட்டாப்ல சீமான் பேசி 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 பொய்யான விஷயத்த சொல்லி. அது எந்த காங்கிரஸ்காரனும் எங்கேயுமே அதை பதிவு இல்லை. இன்னைக்கு ராஜீவ் காந்திங்கிற ஒரு மனுஷனே மறக்கடிச்சிட்டாங்க தமிழ்நாட்டுல. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அவன் தமிழோட விரோதிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. காரணம் என்ன, நான் கொண்டு அதை எதிர்த்து அங்கேயும் பேசல. காரணம் என்ன, தமிழர்கள் நமக்கு வாக்கு ஓட்டு குறைஞ்சிருமோ இல்ல தப்பா எடுத்துப்பாங்களோன்னு நம்ம நியாயத்தை கூட எடுத்து சொல்லாம விட்டுட்டோம். இனி வர்ற காலத்துல அந்த மாரி எல்லாம் கூட இருக்கக்கூடாது. இங்க என்ன தேவை, மக்களோட வாய்ஸா நம்ம இருந்தா நம்மளை யாரும் அழிக்க முடியாது. அது மக்களோட வாய்ஸா ஒரு காலமும் திமுக இருக்க போறதில்ல. காப்பாத்திக்க அவன் கட்சிக்காரனை பாத்திக்கிறதுக்கான வாய்ஸா தான் இருப்பான். இல்லைன்னா ஆளுங்கட்சியை டேமேஜ் பண்றது. இந்த 10ஆம் தேதிக்கு அப்புறம் காட்டின பண்ற தப்பு. அதுக்கு தேவை, அதுக்கு வந்து 10ஆம் தேதிக்கு சொல்லுங்க. இல்ல நான் இந்த 10ஆம் தேதிக்கு அப்புறம் இவ்வளவு ஆக்டிவா உதயநிதியில இருந்து எல்லாரும் இருந்தத கடந்த 5 வருஷம் இவனுங்க ஏதாவது வேலை பார்த்திருந்தாங்கன்னா இந்த நிலைமையே அவங்களுக்கு வந்திருக்காது. அந்த 5 வருஷம் தான் அந்த கருப்பு பூனை அதிரடி படை அவங்கள வச்சுக்கிட்டு 8 மணிக்கு இங்க 8:50க்கு அங்க 9 மணிக்கு அங்கன்னு ஷெட்யூல் போட்டுட்டு சுத்தினாங்கல்ல. வேற என்ன பண்ணாங்க? தோல்விக்கு பெரிய காரணமே வந்து இந்த குறுநிலை மன்னர்கள் தான். அங்க ஒரு பண்ணிட்டு இவனை பண்ண கூட்டணி கட்சிகளை ஒரு இடத்துலயும் மதிக்காம இல்ல இப்போ நீ ஒரு விஷயம் நம்ம இதுல வந்து என்ன பண்ணாங்க, உள்ளாட்சி தேர்தல்ல ஸ்டாலின் வந்து ஒரு அறிக்கை விட்டாரு. கடைசியா வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கின இடத்தெல்லாம் கொடுங்க, அப்ப எல்லாரும் ரிசைன் பண்ணுங்க. அப்ப நீங்க யார் முதுகுலையும் குத்தலையா? அந்த அறிக்கைக்கு அப்புறம் ரிசைன் பண்ணாதவன் எத்தனை பேர் இருக்கான் தெரியுமா? உள்ளாட்சி இதுல காங்கிரஸுக்கு ஒதுங்கின தொகுதியில தலைவரா திமுக காரன் இருக்கான்.
விசிகே ஒதுக்குற தொகுதியில தலைவரா திமுக காரன் இருக்கா. காரர்கள் அப்படின்னு சொல்லுங்க. காரர்கள், திமுக காரர்கள். ஸ்ரீதர் பேசுங்க. ஹாய்ண்ணா மகேந்திரன் சார். சொல்லுங்க. நீங்க பேசிட்டு இருக்கிறப்ப தான் நான் உள்ள வந்தேன். ஆக்சுவலா லேட்டாக தான் வந்திருப்பேன். ஆக்சுவலா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. யாரு கேட்டாலும் தெரியல. 2011ல கெட்ட வார்த்தைலாம் வேற பேசுறேன். இல்ல தெரியல சார். அது என்னன்னு தெரியல. ஆக்சுவலா உங்களை மாதிரி ஆட்கள் ஸ்பேஸ் வந்து ஆக்சுவலா காங்கிரஸ் ஒரு ஸ்பேஸ் போடுறதே எனக்கு நான் ரொம்ப டிலேவா இல்ல எனக்கு இப்பதான் சுவாயிருக்கான்னு தெரியல. இல்ல நான் பாக்குறதுக்கு ட்விட்டர் ரொம்ப ஸ்பேஸ ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது வந்து காங்கிரஸ் தான் இங்க. அதுக்கப்புறம் சில போக காலத்துல கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இல்ல அதை பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரன் சார்ட்ட எனக்கு ஒரு கொஸ்டின். இப்போ நான் வந்து ஸ்கூலிங் 2011ல ஸ்கூலிங் 12th 11th இது மாதிரி படிக்கிறப்ப எங்க ஏரியாவில் நான் வந்து நாமக்கல்ல ஒரு ஜோன்ல இருக்கேன். ஓகேங்களா. என்னோட மாமாவே காங்கிரஸ் கட்சியில இருந்தாரு. என்னோட ஃபேமிலியில ஏடிஎம்கேலயும் இருக்காங்க, டிஎம்கேலயும் இருக்காங்க. ஓகேங்களா. அந்த எங்க காங்கிரஸ் கட்சிக்கு எங்க மாமாலாம் 2011ல வேலை செஞ்சிருக்காரு. ஆனா திமுக எப்ப கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா ரொம்ப ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்களோ காங்கிரஸ்ல இருந்த நிறைய பேர் திமுகவுக்கு அப்படியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50-60 பேர் இருந்த இடத்துல காங்கிரஸ்ல வந்து எண்ணி பார்த்தா ஒரு 10-15 பேர் கூட இல்லை எங்க ஊர்ல. ஓகேங்களா. எங்க அப்பா வந்து பூத் ஏஜென்டா டிஎம்கேக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட கேட்டா எங்கடா அவங்க வந்து வேலை செய்வாங்க, நாங்க தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை விட்டுருங்க, எனக்கு அதை பத்தி இது இல்லை. ஏன்னா என் ஃபேமிலிலேயே நிறைய பேர் பாகுபாடு பார்க்கறது எனக்கு பிடிக்காது. அவங்க இதை செஞ்சாங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ நீங்க உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் இப்போ டிவிகே உள்ள வந்ததுக்கு அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் வர்றப்போ உங்களோட சப்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு? இல்ல நான் மகேந்திரனா நீங்க பதில் சொல்றீங்க, நான் சொல்லுங்க. இல்ல கண்டிப்பா காங்கிரஸோட சப்போர்ட் வந்து ஃபுல் டைம் இருக்கும். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும். இல்ல அதுதான் தேவை எலெக்ஷன் எனக்கு. டயத்துல எலெக்ஷன் டயத்துல எலெக்ஷனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் காங்கிரஸோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே உங்களுக்கு கை கொடுக்கும் உள்ளாட்சி தேர்தல்ல. ஓகே சார். இப்போ வந்து சின்னவர் என்ன போட்டிருக்காருன்னா, இல்லை இப்போ என்னன்னா நான் அதை தான் சொன்னேன். நான் வந்து ஒரு டிவிகே ஸ்பேஸில் கூட சொன்னேன். நீங்கள் வந்து திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலையே இப்போ நடந்த பொது தேர்தல் மாதிரி நீங்கள் எடுத்துக்கக்கூடாது ஈஸியாக. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணதை விட 3 மடங்கு 4 மடங்கு திருச்சி கிழக்குக்காக ஒர்க் பண்ணணும். விர்ச்சுவல் வாரியர்ஸும் சரி, பொது அங்கே களத்தில் இறங்கி ஒர்க் பண்ண போகிறவங்களும் சரி ஒர்க் பண்ணணும். ஏன்னா 77 மாவட்ட தலைவர்களும் அங்கே இருப்பான். அவனுக்கு வந்து 2 பேருக்குமே இது வந்து டூ ஆர் டை எலெக்ஷன். அதனால வந்து அவனும் ஃபுல் டைமாக இறங்கி வேலை பார்ப்பான். பணத்தை எவ்வளோ இறக்க முடியுமோ அவ்வளோ பணத்தை இறப்பான். என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா விஷயங்களும் அந்த இடத்துல நடக்கும். அதற்கு அவனோட நோக்கமே என்னன்னா திருச்சி கிழக்கு மட்டும் எப்படியாவது காசை வந்து இறைச்சி ஜெயிச்சிட்டோம்னா ஆமா, காசை இறப்பான், மக்கள் ரவுடிசம் வந்து பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான். ஆமா மக்கள் வந்து தாவேக்காக்கு ஓட்டு போடுறது ஃப்ளூக்கு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு வந்து அவனுக்கு அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இன்னொன்று வந்து 6 மாசத்துல இவங்க ஆட்சி வந்து சரியில்லைங்கிறானா மக்கள் திருப்பி திமுகவுக்கே வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு நான் அதுதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போது இளைஞர்கள் எல்லாரும் ஒரு என்னென்னா ஒரு சின்ன இது நம்ம தானே ஜெயிப்போம், இது நமக்கு வந்து இது என்னங்கிற ஒரு இதெல்லாம் ஒன்றும் பெரிய எலெக்ஷன் கிடையாது, தலைவர் விஜய் ஜெயிச்ச தொகுதி அது, அதில் போய் என்ன ஆகிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அந்த எண்ணத்தை ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா இது வந்து எலெக்ஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து எல்லாரோட கான்சன்ட்ரேஷனும் ஒரு இடத்துல இருக்க போகுது. அவன் வந்து ஒரு 50 எலெக்ஷன் பார்த்தவன் அத்தனை பேருமே அந்த இடத்துல போய் உட்காந்து வேலை பார்க்கும்போது அதற்கு தயாராக ஒரு பெரிய டீம் அங்கே ஒர்க் பண்ணணும். ரெண்டாவது அவனுங்க ஸ்டாலினை வந்து அங்க நிக்க வைக்கணும்னு ஏதோ தீர்மானம் இல்ல அது ஆனா ஸ்டாலினை நிக்க வைக்க மாட்டாங்க. அது வந்து சூசைடு, மியர் சூசைடு. அவங்க நிக்க வச்சாங்கன்னா அண்ணனை ரோட்ல எழுந்து விட்டு எல்லாத்தையும் கலந்து அடிக்க வச்சுட்டியாடாங்கிற மாதிரி. இல்ல ஏற்கனவே நல்லா இருக்கு நம்ம தான் ஜெயிப்போம் தான் அந்த மனுஷனை ஏமாத்தி இருக்கானுங்க. திரும்பவும் ஏமாறுவாரான்னு தெரியலையே. இல்ல அவர் நிக்க மாட்டாரு 100%. அதாவது ஸ்டாலின் அதாவது டிஎம்கேல யாராச்சும் ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தி தோத்தா கூட ஒரு ஆளுங்கட்சி அதனால வந்து அவங்க ஜெயிச்சுட்டாங்க, அப்போ வந்து எதிர்கட்சிக்கு ஓட்டு போட முடியாதுங்கிறது ஒரு சாதாரணமா போயிடும் ஆளுங்கட்சி ஜெயிக்கிறது. ஸ்டாலின் நிறுத்தி அங்க ஸ்டாலின் தோத்து போனார்னா டிஎம்கே அவ்வளவுதான், சூசைடு.
விட. அதோட டிஎம்கே வந்து தமிழ்நாட்டை விட்டு எக்ஸிட் ஆயிடும் 10 வருஷத்துக்கு மினிமம். எனக்கு தெரிஞ்சு இந்த அகில உலக உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் நடிப்பு அரக்கன் அன்பில் மகேஷ் தான் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்பில் திரும்பவும் இனிக்கோவை திரும்பி நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு ஏற்கனவே தோத்த வேட்பாளரை வந்து மறுபடியும் எதுக்கு நிறுத்தணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு பிளஸ் அன்பில் மகேஷ் வந்து துணைக்கு கூட போகணும்ல. ஃப்ரெண்ட் அமைச்சரா வேற, சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் வேற, 2 பேரும் ஒண்ணா போவாங்க துணைக்கு. அன்பில் மகேஷை நிறுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு 70% வாய்ப்பு இருக்கு. பேசுறது கேக்குதா? இப்பதான் நான் கேக்குது. ஓகே, அன்பில் மகேஷ் வந்து ரொம்ப நல்ல பேரு திருச்சி முழுக்கவே. ஓகேங்களா, அன்பில் மகேஷ் நிறுத்தினா நம்மளுக்கு பெரிய சேலஞ்ச் தான். ஒண்ணு, நம்ம வந்து எப்பயுமே ப்ரோ எதிரியை வந்து ரொம்ப ரொம்ப குறைவா எடை போடக்கூடாது. அதுவும் திமுக என்பது வந்து ஒரு வெல் ஆயில்டு எலெக்ஷன் மிஷினரி. ஓகேங்களா, இந்த தடவை ஏன் அவங்க கோட்டை விட்டாங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் வந்து அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. நீங்க எந்த அளவுக்கு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க அதை பிளாக் பண்ணிருப்பாங்க. இப்போ அவங்க இது முடிச்சிருக்காங்க. ஆனா இது ஒரு வேலிடான பாயிண்ட். அவங்க என்னன்னா அவங்க வந்து எதிரியா டிவிக்கு நினைக்கல. நானே அவங்க அது கவுண்டர் அட்டாக் பண்ணவே இல்லை. என்னையே சொல்றேனே, நான் வந்து என்னோட அசம்ஷன் என்னன்னா டிவிகே தலைவர் சிஎம் சார் வந்து ஒரு தொகுதியில ஜெயிச்சிருவாரு, 2 தொகுதியில ஜெயிச்சிருவாரு. மீதி 232 தொகுதியிலும் 30,000 45,000 ஓட்டு வரும். இல்ல அப்படின்னா என்னோட அதிகபட்ச எண்ணிக்கை ஒரு 8-12 சீட் வரையும் ஜெயிப்பாங்க. இதுதான் என்னோட அசம்ஷனா கூட இருந்துச்சு. தேர்தலுக்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி, 15 நாளுக்கு முன்னாடி. தேர்தல் நெருங்கவும் தேர்தல் அன்னைக்கும் தான் எனக்குமே வந்து நிறைய விஷயம் புரியுது. ஓகே, இதோட சினாரியோ வேற. அப்படி நீங்க பொது தேர்தலும் இடைத்தேர்தலும் ஒரே மாதிரியா இருக்காது. ஓகேங்களா, இது வந்து லைஃப் ஆன் டெத் பிரஸ்டீஜ் இஷ்யூவா தான் வந்து ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் எடுத்துவாங்க. எதிர்கட்சி வந்து ஜெயிச்ச வரலாறு வந்து ஒரே ஒரு முறை தான். அது வந்து டிஎம்கே கவர்மெண்ட் இருந்து ஏடிஎம்கே எதிர்கட்சியா இருக்கும்போது 2 சட்டமன்ற தொகுதியில எதிர்கட்சி ஜெயிச்சு. இது வரைக்கும் எம்ஜிஆர் வந்து திண்டுக்கல்ல ஜெயிச்சாரு கட்சி ஆரம்பிச்ச புதுசுல இடைத்தேர்தல்ல. இப்ப அவ்வளவு தூரம் ஏன் போறீங்க ப்ரோ? இப்ப ரீசெண்டா நம்ம டிடிவி தினகரன் ஜெயிக்கல. டிடிவி தினகரன் ஆர்கே நகர்ல இல்ல, அப்ப வந்து எடப்பாடி ஆட்சி தானே. ஆமா, எதிர்கட்சி தானே. டிடிவி தினகரன் வெளியே வந்து தனி குக்கர் சின்ன தானே இன்னும் ஜெயிச்சாரு. இல்ல அது வந்து அவங்களுக்குள்ள டிஎம்கே ஜெயிக்க முடியாதுல்ல. இல்ல, அது ஆக்சுவலா வந்து அது வேற. அதாவது சைலண்டா அது பண்ணாங்க. அது வந்து ஆர்கே நகர் எலெக்ஷனே வந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட். சரி, இன்னைய தேதிக்கு வந்து இந்த டிஎம்கே இப்ப ரியாக்ட் பண்றாங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து காங்கிரஸ் வெளியில போனோடனே காங்கிரஸ் துரோகினாங்க. அப்புறம் வந்து காதர் மொய்தீன் தான் வந்து உண்மையான நண்பர் அப்படின்னாங்க அவங்க. ஏன்னா அவர் வந்து திமுக கூட கேட்டு திமுக தலைவர்கிட்ட கேளுங்க ஆதரவு எங்கள்கிட்ட வந்து ஆதரவு கேட்கணும்னா நீங்க திமுக தலைவர்கிட்ட ஆதரவு கேளுங்க, அவர் ஓகே சொன்னதான் நாங்க ஆதரவு கொடுப்போம் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தவர் இன்னைக்கு வந்து உடச்சு வச்சுட்டாரு. ஒண்ணு, நம்ம ஒவ்வொருத்தரும் கூட்டணி விட்டு வெளியில வரும்போதும் இந்த வெறிநாய் கடிக்கும் இல்லையா, ரோட்ல போறவங்க எல்லாம் கடிச்சிட்டே இருக்கு. அந்த மாதிரி வந்து திமுக காரங்க கடிச்சிட்டே இருக்காங்க. முதல்ல காங்கிரஸை துரோகினாங்க, அடுத்து கம்யூனிஸ்டுகளை துரோகினாங்க, பேபியை துரோகினாங்க. பேபி வந்து இல்லைங்க ஆமாங்கன்னு மாத்தி பேசி கடைசியில் கம்யூனிஸ்ட்காரர்கள் போய் சொல்ல மாட்டாங்க நிறைய விஷயத்துல. அதே அப்பட்டமான உண்மை என்னவோ அதை சொல்லிட்டாங்க. நீங்க வீரபாண்டியன் சாரும் இல்ல சண்முகம் தலைவரும் வந்து பேசும்பொழுதுமே வந்து அவங்க வந்து அது ஒரு மழுப்பலா அந்த உண்மையை வந்து ஒரு சங்கடமான ஒரு உண்மையை வெளியில சொல்ல வேணாம் அப்படிங்கிறது மறைக்கிறதே வந்து அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு. திமுக கூட அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்ற இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து வேற வழி இல்லாம திருமானனும் அது சொல்லிட்டாரு. இன்னைக்கு சாயங்காலம் வந்து பெரிய ஒரு காதர் மொய்தீன் சாரும் சொல்லிட்டாங்க. ஸோ இவங்களோட 50 வருஷ அயோக்கியத்தனம் இன்னைக்கு ஒரே நல்ல உடஞ்சு போச்சு. இந்த தேர்தலில் தாவேகா வெற்றி பெற்றதுக்கு பிறகு பல வருஷமா இருந்த மித்தை உடைச்சிட்டாங்க. கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு சரி வராது, அது உடஞ்சு போச்சு. திராவிட கட்சிகள் மட்டும்தான் வந்து இந்த கட்சி தமிழ்நாட்டை ஆள முடியும், அது உடஞ்சு போச்சு. அதிமுக திமுக உண்மையிலே எதிரி அப்படிங்கிற ஒரு பிம்பம் உடஞ்சு போச்சு. எல்லாமே உடைஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து பணம் ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஜெயிச்சது வந்து தாவேகாவுக்கு பண்ண மிகப்பெரிய புரட்சி. என்கிட்ட கேக்குறவங்களாம் என்ன தாவேகா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னாங்க. ப்ரோ அவங்க நினைச்சிருந்ததே அதுதான் ப்ரோ. நீங்க இவ்வளவு எல்லாம் யோசிக்கிறீங்களா? இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ, நீங்க இவ்வளவு எல்லாம் யோசிக்க வேண்டியதே இல்ல. அவங்க யோசனை பண்ணது ஒண்ணுதான், கடைசியில நம்ம பணம் கொடுத்தா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். அதுதான் அவங்களோட அதிகபட்ச ஸ்ட்ராட்டஜியே. மத்தபடி அவங்க அதுதான் அவங்க அதிகபட்ச
சேகர் பாபு எல்லாம் எதுக்கு அவ்வளவு கான்பிடன்ஸா இருந்தாருன்னா அதுதான், நம்ம அங்க பணம் கொடுத்தரலாம் நிறைய ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற எண்ணம் தான். அதனாலதான் ஸ்டாலினே தோத்து போனாப்ல. திமுகவுடைய மொத்த ஈகோ சிஸ்டம் என்னன்னா, கொடி பிடிக்க காசு, ஓகேங்களா, பேரணி நடத்த காசு, ஆர்ப்பாட்டம் நடத்த காசு, பொதுக்கூட்டம் நடத்த காசு, எல்லாம் பண்றது, பூத்துக்கு காசு, பூத் கமிட்டிக்கு காசு, கடைசியா ஓட்டுக்கும் காசு. இதுல எதுக்குமே காசு கொடுக்காம அந்த தாவேக்கான ஒரு சின்ன கட்சி வந்து சின்ன பசங்களை வச்சுட்டு ஒரு கட்சி வேலை பார்த்தது இல்லையா? இவங்களை வந்து நம்மளுக்குள்ள காம்படிஷன்ல வைக்கல. அவங்க 2 பேரும் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் மாத்தி தான் பேசிக்கிட்டாங்க. ஏடிஎம்கே தாவேக்கா தலைவரோ தாவேக்கா கேட்ட கேள்விகளுக்கோ பதில் சொல்ல கூட வந்து தன்னோட ஈகோ இடம் கொடுக்காம திரு ஸ்டாலின் அவர்கள் பண்ண அரசியல் வந்து அவங்களுக்கு பெரிய அளவுல பேக் ஃபயரா இருக்கு. இன்னைக்கு அவங்க வந்து விழுந்திருக்கிற அடி வந்து பேரிடி அவங்களுக்கு. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் தோத்து ஸ்டாலின் ஜெயிச்சிருந்தா கூட இவ்வளவு பெருசா தெரிஞ்சிருக்காது. ஸ்டாலின் தோத்து சென்னை கோட்டை மொத்தமா சரிஞ்சு அதுக்கு போக வந்து பாதி அமைச்சர்களுக்கு மேல அட்ரஸ் இல்லாம தோத்து போனது வந்து அவங்களுக்கு எதிர்பார்க்காத தோல்வி. இதுல வந்து ஏன் திமுக இன்னும் பயங்கர பயப்படுறாங்க? தோல்வி எல்லாம் பார்க்காத கட்சிலாம் கிடையாது, தோல்வி எல்லாம் நிறைய பார்த்திருக்காங்க. இருந்தாலும் இந்த தோல்வியை பார்த்து ஏன் இவ்வளவு பதட்டம்? பரம எதிரியான அதிமுக கூடவே கூட்டணி வச்சு மந்திரி சபையில இடம் பிடிச்சி இல்ல மந்திரி சபையை நம்ம கண்ட்ரோல வச்சுக்கணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து நடிகர்கள் அவங்கள்ட்ட வந்து ஒரு நடிகரோ ஒரு நல்ல திரைப்பிரபலத்துக்கிட்ட அடி வாங்கி அவங்க பயந்து போயிருக்காங்க. எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒருத்தர் அடி வாங்கி 12 வருஷம் தொடர்ச்சி அவர் ஆட்சியில் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து நடிகையா இருந்த ஜெயலலிதா கிட்ட முதல் 5 வருஷம், அதுக்கப்புறம் 5 வருஷம் கேப் விட்டு மறுபடியும் ஒரு 5 வருஷம், அதுக்கப்புறம் கேப் விட்டு தொடர்ச்சியா 10 வருஷம்னு தோத்துருக்காங்க. நடுவுல ரஜினிகாந்த்னு ஒரு ஆள் வந்தார். தலைவர் வந்து மூப்பனார் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அந்த 96ல. அப்போ வந்து ரஜினிகாந்த் சார் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் தான் ஆதரவு கொடுக்குறாரு. காங்கிரஸ் இருந்தா காங்கிரஸ் தனியா நின்றுச்சுன்னா ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு. அது ஒரு பெரிய குழப்பம் நடந்ததுனால கட்சியை உடைச்சிட்டு தமாக ஆரம்பிச்சாங்க. தமாக ஆரம்பிச்சப்போ ரஜினிகாந்த் சார் வந்து தமாகாவுக்கு தான் ஆதரவு கொடுத்தாரு. ஏற்கனவே நம்ம ஒரு நடிகர்கிட்டையும் ஒரு நடிகைகிட்டையும் நல்லா அடி வாங்கியிருக்கோம், திரும்பி வந்து இன்னொரு நடிகர் வந்தா நம்ம சுத்தமா காணா போயிடுவோம் அப்படின்ற பயத்துலதான் அன்னைக்கு கருணாநிதி என்ன பண்ணாருன்னா உடனடியா வந்து மூப்பனாருக்கு வந்து அழைப்பு கொடுக்குறாரு. எப்படின்னா 20-40 தருகிறோம், 20 பாராளுமன்றம், 40 சட்டமன்றம் கொடுக்குறோம்னு. ஏற்கனவே வந்து மூப்பனார் தலைவர் வந்து 89ல தனியா நின்று ஒரு பெரிய அளவுல வெற்றி பெறாம ஒரு 234 தொகுதிகள் தனியா போட்டிட்டு 27 தொகுதி போட்டு தான் ஜெயிச்சோம். சரி, மறுபடியும் வந்து விஷப்பரிச்சை பண்ண வேணான்றதுனால அந்த கூட்டணியை அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஜெயலலிதா எதிர்ப்பு, அதிமுக எதிர்ப்புன்ற ஒரு மையப்புள்ளியில திமுக தமாக கூட்டணி ஃபார்ம் ஆச்சு. அப்படி இல்லாம அந்த தடவை வந்து தலைவர் மூப்பனார் தனியா நின்று இருக்காருன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஆதரவோட அவர் முதலமைச்சர் வாங்கிருக்கீங்களாடா? உங்களுக்கு சுயமரியாதை இருக்காடா? முதல்ல ராஜினாமா பண்ணிட்டு நான் என்ன சொல்றேன், அப்புறம் வந்து பேசுங்கடா. தேவடியா பசங்களா, தேவடியா பசங்களா, தேவடியா பசங்களா ப்ரோ, அவனுக்கு இறக்கி விடுங்க ப்ரோ. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை. இதுதான் திமுக காரன், இதாண்டா திமுக காரன். நாய் வந்து எதையோ திங்கிறதுக்காக நம்மளும் திங்கக்கூடாது, புரியுதா? நாய் மண்டி போட்டு குலைக்குதுன்றதுக்காக நம்மளும் மண்டி போட்டு குலைச்சிட்டு இருக்கோம். நாய் குலைக்குதான் தெரியும். திமுக நான் என்ன சொல்றேன், நான் இப்ப ஒண்ணு படிக்கிறேன். 2026 தேர்தல்ல நீங்க எத்தனை 10,000 ஓட்டுக்குள்ள எத்தனை சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க திமுக? நீ இன்னைக்கு எதிர்கட்சியா உட்கார்றதுக்கே நாங்க தான் காரணம், கூட்டணி கட்சி தான் காரணம். நீங்க வந்து எங்களுக்கு அறிவுரை சொல்றீங்களா? உங்களோட மொத்த சீட்ல எத்தனை சீட்டு நீங்க வந்து எங்களோட ஓட்டுல ஜெயிச்சிருக்கீங்க? நான் படிக்கவா, வரிசையா படிக்கவா, இப்ப படிக்கவா? அவனுக்கு இவர் வந்து தென் மாவட்டங்கள்ல நீங்க இல்லைன்னா அவனுக்கு இன்னும் மண்ணை கவிட்டு போயிருப்பானுங்க எங்க கிட்ட. நாங்க எவ்வளவு க்ளோஸா தோத்துருக்கோம் பாருங்க தென் மாவட்டத்துல எல்லாம். நான் என்ன சொல்றேன், நீங்க போன தேர்தலே வந்து இவங்க ஆளுங்கட்சி ஆனதுக்கு காரணமே காங்கிரஸ் கட்சியினோட ஓட்டு தான். டி நகர், காட்பாடி, நெய்வேலி, ஜோலார்பேட்டை, அந்தியூர், திருமயம், தாராபுரம், உத்தரமேரூர், ராசிபுரம், வேடசந்தூர், வாசுதேவநல்லூர், திருச்செந்தூர், அரியலூர், பூம்புகார். அவ்வளவு ரோசா இருக்கிறவன தனியா நின்று ஜெயிக்க வேண்டியதானே? கூட்டணி இது வரைக்கும் ஒரு ஜெயிக்க வக்கில்லாத நாய் பாயலுங்க இன்னைக்கு பேசுறாங்க. ராஜபாளையம், பண்ருட்டி, குன்னூர், திருப்பூர் சவுத்து, கடலூர், உளுந்தூர்பேட்டை, சங்கரங்கோயில், ஜெயங்கொண்டம், ராதாபுரம், குன்னம், அணைக்கட்டு, மதுரை சவுத்து, குடியாத்தம், காங்கேயம்,
சேலம் நார்த்து, ஒட்டப்பிடாரம், ஆண்டிப்பட்டி, வெள்ளூர், கலசப்பாக்கம், விக்கிரவாண்டி இதெல்லாம் வெறும் 10,000 ஓட்டு கீழே வாங்கி ஜெயிச்சிருக்கீங்க நீங்க. 5,000 ஓட்டு கீழே நீங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 17 தொகுதி தோத்துருக்கீங்க. 18 அந்த 18 இல்லைன்னு வச்சுக்கலாம், அன்னைக்கு ஸ்டாலின் கூப்பில தான் உட்காந்துருக்கோம். இவன் வந்து இந்த எலெக்ஷன்ல 1000 ஓட்டுக்குள்ள பாருங்க ப்ரோ, 1000 ஓட்டுக்குள்ள 16 தொகுதியில் தோத்துருக்காங்க இந்த எலெக்ஷன்ல. இல்ல இன்னைக்கு முஸ்லீம் லீக் இன்னைக்கு IUML தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் எங்க சமுதாய ஓட்டு இல்லைன்னா டிஎம்கே பாதியில ஜெயிக்காதுன்னு இருக்கிறாரு. அப்புறம் எல்லாம் இது என்ன அதாவது நாகரிகமா கூட பேச தெரியல ஒரு பொது இடத்துல. இவனை என்ன பொறுக்கி போய் எப்படிங்க நாகரிகமா பேசுவான்? இல்ல அவர் கேட்டா தமிழை வளர்த்தோம் பண்ணுங்க. தமிழை வளர்த்த லட்சணம் பாத்தீங்களா இப்ப எவ்வளவு எப்படி பேசினாங்க. ஆமா, கலைஞர் யார் யார் வீட்டுல தமிழை வளர்த்தாருன்னு தான் தெரியுமே ஊருக்கு. சரி, என்ன கேட்டாலும் இல்ல எது கேட்டாலும் பாஜக உள்ள வந்துரும், நம்மள சங்கின்ட்டு போவானுங்க. இவனுங்கதான் சங்கிகளுக்கெல்லாம் பெரிய சங்கியே இவனுங்கதான். இவனுங்க வந்து நம்மளுக்கு வந்து பாடம் நடத்திட்டு இருக்காங்க. சார் விடுங்க சார், டென்ஷன் ஆகாதீங்க சார். அவங்க 2.0 3.1 இருந்தாங்க, எல்லா கனவும் மூடிடுச்சு இல்ல. இல்ல 2.0 2.0 ஜீரோல தான் போய் உட்கார்ந்துருக்கானுங்க. இல்ல சோனியா, ஆக்சுவலி நான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் அப்படின்னா எங்க தலைமை வந்து எப்பயுமே ஒரு முடிவை ரொம்ப ஸ்லோவா எடுக்கும். தலைவர் ராகுல் காந்திக்கு யாருக்கெல்லாம் RSS தொடர்பு இருக்கோ அவங்கள முதல்ல வந்து துண்டிச்சு விட்டுருவாரு. அது எவ்வளவு பெரிய நண்பரா இருந்தாலும் சரி. ஓகேங்களா? மாதவராவ் சிந்தியா கட்சி விட்டு போறாரு. அப்போ வந்து அவர்கிட்ட ஒரு பேட்டி கேட்குறாங்க. அவர் வந்து உங்களை சந்திக்க முடியாதனாலதான் அவர் வந்து பிரச்சனைகளை சொல்ல முடியாம போயிடுச்சா, அதனாலதான் கட்சியை விட்டு போனாரா அப்படின்னப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, திஸ் மேன் கேன் வாக் இன்டு மை ஹவுஸ் எனி டைம் வித்வுட் எனி ப்ரையர் அப்ரூவல் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தவே மாட்டார். என் வீட்டுக்குள்ள எப்ப வேணாலும் அனுமதி இல்லாம வர முடியும், ஆனால் அவருக்கு அது பிரச்சனை இல்லை. அவருடைய சொத்துக்களை RSS கிட்ட இருந்து, RSS கவர்மெண்ட் கிட்ட இருந்து, பிஜேபி கவர்மெண்ட் கிட்ட இருந்து காப்பாற்றணுன்றதுக்காக அவரு வேற வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனால நான் விட்டுட்டேன். இனிமே அவர் வந்து காங்கிரஸுக்கு ஒத்து வர மாட்டாருன்னு நான் ஒரு மீட்டிங்லேயே சொல்லிட்டேன். அவர் இஃப் யூ வாண்ட் கண்ட்ரி யூ ஸ்டே வித் அஸ், இஃப் யூ வாண்ட் யுவர் ப்ராப்பர்ட்டி யூ கேன் கோ டு எனிவேர் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. எவ்வளவு பெரிய உற்ற நண்பனா சரி, RSS பிஜேபி தொடர்பு இருந்துச்சுன்னா கோடா வெளியிலும் கழுத்து பிடிச்சி தள்ளி விட்டுவார். நான் உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். நீங்களாம் வந்து டைலாக்லாம் பேசுறாங்க. நான் ராகுல் காந்திக்கு ஸ்டாலின் மீதோ திமுக மீதோ கோவம் வர்றதுக்கு காரணம் என்ன? இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ்காரர்கள் மிகப்பெரிய கோவத்தில் இருக்காங்க. எதனால கோவத்தில் இருக்காங்க? இந்த திமுக தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், மந்திரிகள், மாநில நிர்வாகிகள் இவங்கெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகளை மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க. ரொம்ப திமுறா, எகத்தளமா, நெக்கலா வந்து பண்ணையார் மனப்பான்மையோட நடக்கிறது இவனுங்க தான். எப்பயுமே வந்து கூட்டணியா இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலையும் காங்கிரஸ் உட்பட மட்டம் தட்டி பேசுறது. உனக்கு ஓட்டு இருக்கா? உனக்கு பூத் கமிட்டி இருக்கா? உனக்கு ஆள் இருக்கா? போய் நிக்கிறதுக்கு போய் பிரச்சாரம் பண்றதுக்கு ஆள் இருக்கா? உனக்கு பிரச்சாரம் பண்ண தெரியுமா? பூத் கமிட்டி வேலை பார்க்க தெரியுமா? இப்படின்ற ஒரு நக்கலான கேள்விகளை கேட்டுட்டே இருக்க வேண்டியது. ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை போடும்போது, என்னப்பா அத்தனை தொகுதி கேட்குறீங்க, அவ்வளவு ஆள் இருக்காங்களா உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்கறது யார்? இந்த காட்பாடியில தோத்து போனார் பாத்தீங்களா ஒருத்தர், ரப்பர் வாயர், அவர் துரைமுருகனை வச்சு கேள்வி கேட்க வைக்க வேண்டியது. இதெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்ப்பாரு ஸ்டாலின். இதை வச்சு இது கலைஞரும் வேடிக்கை பார்ப்பாரு. வேடிக்கை பார்த்துட்டு கேட்க விட்டுறது. கூட்டணி கட்சிகளை மட்டம் தட்டுறது, கேவலப்படுத்துறது எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அப்புறம் வந்து சீட்டு கொடுப்பாங்க. 10 கொடுக்க வேண்டிய இடத்துல 5 கொடுக்க வேண்டியது, 5 கொடுக்க வேண்டியதுல 2 கொடுக்க வேண்டியது, 2 கொடுக்க வேண்டிய இடத்துல இதயத்துல இடம் கொடுக்க வேண்டியது. கடைசி வரையும் வந்து எல்லாம் எங்க ஓட்டுல வாங்கி ஜெயிச்சுட்டு அவங்க வந்து மந்திரி சபையை அனுபவிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏங்க, இந்த அறங்காவலர் குழு போடுறாங்க ஒவ்வொரு ஊர்லயும். அந்த குழுவுல கூட அந்த அந்த அறங்காவலர் பதவியில இருந்தா என்ன கிடைக்கும்? ஒரு தேங்காய் மூடி, ஒரு விபூதி பொட்டலம், கொஞ்சம் பிரசாதம், ஒரு பரிவட்டம், கையில ஒரு கும்ப மரியாதை, அவ்வளவுதான். இந்த கூட ஷேர் பண்ண பங்கு போட்டு மனசு இல்லாத வக்கர புத்தி கொண்டவங்க தான் திமுக காரங்க. அறங்காவலத்துறை மட்டும் இல்ல, பெற்றோர் ஆசிரியர்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல கூட விட மாட்டாங்க அடுத்த கட்சிக்காரன. எவனுமே விட மாட்டாங்க. யாருக்கும் அதிகாரம் வந்துடக்கூடாதுங்கிறதுல மட்டும் எதுலயுமே எல்லா ஸ்கூல்லையும் அவனதான் இருப்பானோ, எல்லா கோயில்லயும் அவனதான் இருப்பானோ. கூட்டணி மட்டும் வேணும், ஓட்டும் போடணும், அதான் எதுவுமே பேசக்கூடாது வாயை திறந்து. நாங்க பெரியார பாராட்டுறோம், பெரியார் வழி வந்தோம், நாங்க அண்ணா வழி வந்தோம், பெரியார் தான் எங்களை ஊட்டி வளர்த்தாரு அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கு. இல்ல இவங்க டிஎம்கே எப்படி ஆரம்பிச்சாங்க? பெரியாரை எதிர்த்துட்டு வந்து தானே கட்சி ஆரம்பிச்சாங்க. அது முதுகுல குத்துறது இல்லையா ப்ரோ? கருணாநிதி இருந்த வரைக்கும் பெரியார வந்து அவனுங்க ஒன்னும் பெருசா பேசவே இல்லை ப்ரோ. இப்ப ஸ்டாலின் திரும்பியும் வந்து இந்த 2018 19 அப்புறம் தான் பெரியாரை பத்தி பேச ஆரம்பிச்சானுங்க. 20 வருஷம் 30 வருஷம் திமுக எப்படி ஆரம்பிச்சாங்க? திமுக யாரை எதிர்த்து எதுல இருந்து பிரிஞ்சு வந்து ஆரம்பிச்சாங்க?
அப்ப பெரியாரோட இருந்திருக்க வேண்டியதானே, முதுகுலயே குத்தாம. ப்ரோ கேக்குதா? கேக்குது, பேசுங்க. இல்ல ப்ரோ, இப்போ நீங்க ரொம்ப நாள் கழிச்சு ஸ்பேஸ் போட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா இது நீங்க டெய்லி நீடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ என்ன கண்டிப்பா மேட்டர்னா, கண்டிப்பா பண்ணலாம். என்னன்னா இப்போ தலைவர் ராகுல் காந்தி சொன்னதெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்தியா லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா பெட்ரோல் பிரைஸா இருக்கட்டும், அப்போ அந்த டைம்ல ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனா இப்போ நடக்கிறப்போ ஆமா இது கரெக்ட் தானேன்னு இப்போ பேசுறாங்க. இத நீங்க வந்து தமிழ் மக்களுக்கு டெய்லி ஸ்பேஸ் போட்டு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், நீ பிஜேபியில முன்னாள் மாநில தலைவரே இவங்க வந்துகிட்டு படிச்சவருங்கிறதுனால அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட்னு ஒரு ஒரு பிம்பம் கிரியேட் ஆகி கிடக்குது. இப்போ ராகுல் காந்தி ரொம்ப ரொம்ப எஜுகேட்டடான பர்சனு, அவர் சொல்றதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு பேக் டு பேக். இன்னைக்கு இந்தியாவோட தப்பான டிசிஷனால தான் இந்த பெட்ரோல் பிரைஸ் ஏறி இருக்குங்கிறத நீங்க மக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லணும்னு ஒரு கோரிக்கை மாதிரி நான் வைக்கிறேன். ஆக்சுவலி டெய்லி ஸ்பேஸ் போட்டு இல்ல அடிக்கடி ஸ்பேஸ் போட்டு நீங்க இதை ஆக்சுவலி இது கொண்டு சேர்க்கணும் நீங்க. கண்டிப்பா கண்டிப்பா அதை இன்னும் நம்ம இனிமேல் டெய்லி இல்ல இப்போ நான் உண்மையிலே என்ன இப்போ எந்த கட்சியிலையும் இல்லாத ஒரு விஷயம் டிவி கேட்ட என்ன இருக்குன்னா, தொண்டர்கள் வந்து கட்சிக்காக ஒர்க் பண்றாங்க. மற்ற கட்சியில எல்லாம் தொண்டர்கள் கட்சிக்காக ஓட்டு போடுவான், தலைவன் தான் கட்சிக்காக ஒர்க் பண்ணுவான். ஒரு பொறுப்புல இருக்கிறவன் இங்க பாத்தீங்கன்னா கீழே இருக்க அவன் எந்த பொறுப்புலையும் கிடையாது, கட்சி எந்த சம்பந்தம் கிடையாது. அவன் 2 ஓட்டு கேட்கறான் அவனால முடிஞ்சதை. இந்த இல்ல ப்ரோ, இப்போ அவர் பேசினதுனால இந்தியா இப்போ 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 இப்ப இருக்கிற கவர்மெண்ட் எடுத்த டிசிஷனால இந்தியா எவ்வளவு பெரிய கிரைசிஸ்ல ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. இவங்க எடுத்த எல்லா தவறான முடிவுகளும் ஏங்க ஒண்ணும் இல்ல, போலியோ டிராப்ஸ் நீங்க கவனிச்சு பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல, வருஷத்துக்கு 2 தடவை போலியோ டிராப்ஸ் போடணும். அதுக்கு பட்ஜெட் ஒதுக்காம போன வருஷம் வந்து ஒரு வாட்டி தான் போட்டாங்க, அதுக்கு போன வருஷம் போடவே இல்லை. பட்ஜெட் மத்திய அரசு வந்து எதுல எல்லாம் வந்து அவன் வந்து எதுல எல்லாம் கட்டுப்படுத்துறான்னு பாருங்க, எதுல எல்லாம் ஃபண்டை குறைக்கிறான். மக்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயத்தையும் தெரியாம மறைச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம இந்த போலியோ டிராப்ஸ் போடாது நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனா இது வந்து எராடிகேட் பண்ண போலியோ இந்தியால திருப்பி ஒரு 2 மாநிலத்துல வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு திருப்பி ஒரு இது பண்றாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் டைம்ல மன்மோகன் சிங் இருந்த டைம்ல கூட காங்கிரஸ் எல்லாருமே விமர்சிப்பாங்க, பாலிவுடே விமர்சிச்சு என் கண்ணால பாத்திருக்கேன். நீங்க இப்ப கூட பழைய வீடியோ இருக்கும் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பாலிவுடே உட்காந்துக்கிட்டு இது பிஜேபி அடிமை ஆயிடுச்சு டோட்டலா. நீ எந்த ஆக்டர் எல்லா ஆக்டரையும் சேர்த்து சொல்றேன். இன்னைக்கு ஷாருக் கான் உட்பட இன்னைக்கு மோடிக்கு ஒரு வீடியோ போடுறாருன்னா பாலிவுட் இப்போ எப்படின்னா அவங்க கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா காங்கிரஸ் அந்த லிபர்ட்டி கொடுத்துச்சு. இன்னைக்கு பேசவே முடியல, சர்வாதிகாரமா இருக்கு. நீங்க ஆக்சுவலி இதை ஆக்சுவலி மக்களுக்கு டெய்லியும் ஸ்பேஸ் போட்டு என்னென்ன பிரச்சனை நடக்குது, இன்னைக்கு பெட்ரோல் பிரைஸ் ஏறினதுக்கு என்ன காரணம், இது வார் காரணம்னு நினைக்கிறாங்க. ரஷ்யா கூட அந்த பார்ட்னர்ஷிப் முடிஞ்சது, இதெல்லாம் எப்படி பேக் ஃபயர் ஆயிருக்குங்கிறத நீங்க அடிக்கடி ஸ்பேஸ் போட்டு பேசணுங்கிறத கோரிக்கையா வச்சுக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா பண்ணலாம். அதுதான் சொல்றேன், இவங்க அமெரிக்காவுக்கு பயந்துக்கிட்டு அதானியோட மேல போட்ட கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக அமெரிக்காவோட இதை வந்து போய் கையெழுத்து போட்டாங்க. ரஷ்யாட்டேருந்து ஆயில் ஃபியூல் வாங்குறதை நிறுத்தினாங்க. இது எல்லாமே அதற்கு காரணம் தான். இவங்க வந்து இப்போ பொலிட்டிக்கலாக இப்போ போய் மெலடி சாக்லேட் கொடுக்குறாரு அங்க. இது ரொம்ப தேவையா நாட்டுக்கு இன்னைக்கு வந்து மெலடி சாக்லேட் கொடுக்குறது? தலைவரே கிரிட்டிசைஸ் பண்ணாரு. அதான் சொல்றேன், எப்போ போய் என்ன பண்ணணும், எல்லா இடத்துலையும் வந்து ரீலை போட்டு இதை பண்ணி மட்டுமே அரசியல் வாங்கிடலாம். பிஆர் பாலிடிக்ஸே எல்லா இடத்துலையும் நடந்துரும்னா அது எப்படி நடக்கும்? ப்ரோ ராஜசேகர் ப்ரோ, ராஜசக்தி ப்ரோ, நான் அமெரிக்கால தான் இருக்கிறேன் சரியா. இவனுக்கு அமெரிக்காவை வந்து எப்படி நம்ம ஸ்டாலின் வந்து பிஜேபி உள்ள வந்துடும் பிஜேபி உள்ள வந்துடும், அதே மாதிரி அமெரிக்காவை வந்து இவங்க காமிச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையா சொல்ல போனா அமெரிக்கால 3 மாசம் முன்னாடி $2.25 இருந்த ஃபியூவல் பாத்தீங்கன்னா இப்போ $4.5 போயிடுச்சு சரிங்களா. அதனால வந்து இந்த அமெரிக்கா வந்து அதனாலதான் இவனுக்கு வந்து பண்ணதில்லை. க்ரூட் ஆயில் ரேட்டு எப்பயோ குறைஞ்சிருச்சு. ஸ்ரீலங்கால பாகிஸ்தான்ல எல்லாம் வந்து பெட்ரோல் ரேட்டை இறக்கினப்ப கூட நம்ம இறக்காம இவனுங்க இந்த வார காரணம் காமிச்சு இவனுங்க பண்றதுலாம் சும்மா கதை. ஆமா வார காரணங்கள் இல்ல. நீங்க ரஷ்யால இருந்து இவங்களுக்கு இவங்க மிரட்டுறாங்கன்னு தானே நான் வாங்கலன்றான். ரஷ்யாட்ட வந்து அமெரிக்கா இன்னும் ஒண்ணுமே இல்லைங்க. பாகிஸ்தான சண்டைய ட்ரம்ப் வந்து நான் தான் நிறுத்தினேன்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியல.
இவங்க இல்லங்க வந்து டாலர் வேல்யூ இன்னைக்கு 97 ரூபா போனதுக்கு 97 ரூபா போச்சு. இல்ல அதுக்கும் எக்கனாமிக்கும் என்ன சம்பந்தம்னு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கேக்குறாங்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு நிலைமை. 56 ரூபா ஏறினப்ப இந்தியாவே நஷ்டமாயிடுச்சு, ஐயோ போயிடுச்சேன்னு சொல்லி மன்மோகன் பீரியட்ல குதிச்சு அதே நிர்மலா சீதாராமன் தான் இன்னைக்கு 96 ரூபா போகும்போது இது ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுன்றாங்க. இன்னைக்கு தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கானமியா இருந்தது, ஃபோர்த் இல்ல ஃபிஃப்த் எவ்வளவு நீட்டோட பேப்பர் லீக் 2 வாட்டி இது வரைக்கும் நடந்திருக்கு. என்ன கவர்மெண்ட் நடக்குது? ஒரு ஷால் போட்டுட்டு போனா இப்போ ஷாலை பிடுங்கிக்கிறானோ. இங்க இதுல உள்ள எக்ஸாம் சென்டருக்குள்ள ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை போடக்கூடாது, டார்க் கலர் சுடிதார் போடக்கூடாது, மூக்குத்தி போடக்கூடாது, மூக்குத்தி போடக்கூடாது, தோடு போடக்கூடாது. ஆனா நீ கொஸ்டின் பேப்பரே வெளியில விட்டுருவ பணத்தை வாங்கிட்டு கூட போடக்கூடாது, கூட கழட்டணும். அப்படிலாம் பண்ணிட்டு இல்ல நீ ஒரு ஆளுக்கு ஒரு சிசிடிவி கேமரா கூட வை, அவன் ட்ரெஸ் போட்டு வந்தா உனக்கு என்ன பிரச்சனை? இதெல்லாம் வந்து இது என்ன ஒரு இதுன்னே தெரியல. அந்த நீட்டு தேர்வு இதைத்தான் முதல்ல தூக்கணும்ன்ற நான். இது எதுவுமே இது இல்லாம இப்ப நீட் வந்து மட்டும் என்ன ஆயிட போகுது? இல்ல இந்தியாலே அதிகமான மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. நீங்க இங்க வந்து இவனை சேர்க்கறதுக்காக நீங்க அப்படி ஒரு எக்ஸாம் வச்சு நீங்க அதுல இருந்து எடுத்துட்டு வரீங்க. இதனால எந்த மாணவர் வரா? பிஜேபி ஆர்எஸ்எஸோட ஐடியாலஜி என்னன்னு வச்சுக்கோங்களேன், ஏழைகள், சிறுபான்மை, பெண்கள், கிராமத்தில் இருக்க மக்கள், இவங்கள்ட்ட 3 விஷயம் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒன்று வந்து பணம், 2வது படிப்பு, 3வது வந்து உத்தியோகம், வருமானம் தரக்கூடிய உத்தியோகம். இது 3 இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் அவங்கள்ட்ட இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவாங்க. அதில் ஒரு ஆயுதம் தான் இந்த நீட் எக்ஸாம். இந்த நீட் எக்ஸாம் மூலமாகவே கிராமப்புற மாணவர்கள், முக்கியமாக பெண்கள், சிறுபான்மை பெண்கள், இவங்களெல்லாம் வந்து அந்த செக்கிங்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த செக்கிங்லேயே வந்து மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கி பசங்களை பரீட்சையில் பாஸ் பண்ண விடாமல் பண்ணுறது. இந்த அயோக்கியத்தனம் அவங்க தொடர்ச்சியாக பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்த கட்டமாக 3ஆவதுக்கு பப்ளிக் எக்ஸாம், 5th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம், 8th ஸ்டாண்டர்டுக்கு பப்ளிக் எக்ஸாம், 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் பப்ளிக் எக்ஸாம் சொல்லி ஃபில்டர் பண்ணுறாங்க. பசங்களை ஃபெயில் ஆக்கி டிமோட்டிவேட் பண்ணோன்னா எஜுகேஷன் மூலயமா எஜுகேஷன் நோக்கி போகக்கூடிய எல்லா மக்களுடைய ஆர்வத்தையும் குறைக்கிறது. திரும்பி வந்து அவங்க வந்து அந்த வர்ணாசிரமப்படி அவங்க குலத்தொழிலுக்கு போகட்டும், மாடு மேய்ச்சம் புள்ள மாடு மேய்க்கட்டும், ஏர் ஓட்டணும் புள்ள ஏர் ஓட்டட்டும், தச்சு வேலை செஞ்ச புள்ள தச்சு வேலை செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமை கொண்டு வரதுக்கான லாங் டேர்ம் பிளான் தான் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதை வந்து இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், ஏன்னா நிறையா டிவிக்கு நண்பர்கள் இருக்கீங்க. எப்போ சொன்னாலும் இந்த நீட் எக்ஸாம் வந்தால் உடனே காங்கிரஸ் இந்த நீட்டை கொண்டு வந்தது அப்படின்வாங்க. காங்கிரஸ் கொண்டு வந்தது வந்து ஒரு ஒரு எக்ஸாம் ப்ராசஸ் தான். அதை வந்து கம்பல்சரியாக கொண்டுட்டு வரல. இந்த மாதிரி ஃப்ரிஸ்கிங் மெத்தட், அதாவது காதுலுக்கு தோட கழட்டு, மூக்குத்தி கழட்டு அப்படின்ற மாதிரி ஃப்ரிஸ்கிங் மெத்தட்லாம் இல்லை. இட் இஸ் நாட் எ கம்பல்சரி ஃபார் எனி ஸ்டேட். நாங்கள் ஒரு எக்ஸாம் மாடல் கொடுக்குறோம். தேவைப்பட்ட மாநிலங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா வந்து அப்போ வந்து பீமாரு ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, பீகார், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், இந்த மாதிரியான மாநிலங்களில் ஒரு ஒரு எக்ஸாம் சிஸ்டம் இல்லை. ஸோ அந்த சிஸ்டம்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டே ஒரு சிஸ்டம் ஃபார்ம் பண்ணி கொடுத்துச்சு. இதை எந்த மாநிலம் வேணாலும் பயன்படுத்திக்கலாம், உங்களுக்கு விருப்பப்பட்டால் பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. உங்கள் மாநில கல்வித்துறை என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதே மெத்தடில் நீங்கள் வந்து மெடிக்கல் என்ட்ரன்ஸ் நடத்திக்கலாம், எக்ஸாம் நடத்திக்கலாம், பசங்களை வந்து கல்லூரியில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மெத்தட் தான் இருந்துச்சு. இது ஒரு ஆப்ஷனல் எக்ஸாம் மாடலாக கொடுத்ததை ஏகப்பட்ட மாடிஃபை பண்ணி நீட் எக்ஸாம்னாவே, நீட்டுன்றதே வந்து ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக மாற்றி வச்சிருக்கிறது பிஜேபி. ஸோ அவங்க கொண்டுட்டு வந்த நீட் வேற, இவங்க மாற்றி இருக்கிற நீட் வேற. இந்த மாதிரி பல சட்டங்களை அவங்க மாற்றிருக்காங்க. அதில் ஒரு அயோக்கியத்தை இந்த நீட் இல்லங்க. பார்லிமெண்ட்லயே ராகுல் காந்தி கேள்வி கேட்டா பதிலே சொல்ல மாட்டாங்க. அவருக்கு சொல்றாரு, நீ வேணா டிபேட் வாங்க கேக்குறாரு, அதுக்கு பதிலே சொல்றது இல்ல. அமித்ஷாவால பேசவே முடியல. அப்படிதான் இருக்கு. ஐ மீன் அந்த பார்லிமெண்ட் நீங்க எடுத்து பேசணும். ஆக்சுவலி அவனுக்கு எதுவுமே பேச தெரியாது, பதிலும் சொல்ல தெரியாதுங்க. பதில் தெரியாதுங்க இருக்கும். நீங்க பிரைம் மினிஸ்டர் உட்பட பதில் சொல்ல தெரியாது, பதில் தெரியாது அவங்களுக்கு. ஆக்சுவலா சட்டியில இருந்தாதான் ஆகப்பையில் வரும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஸ்மிருதி இரானி அப்படின்னு ஒரு லேடியை வந்து கல்வித்துறை அமைச்சராக ஆக்குனாங்க. அந்த லேடி வந்து 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு.
140 கோடி மக்கள் வாழ்ற நாட்டோட கல்வித்துறை அமைச்சரோ 10ஆம் கிளாஸ் ஃபெயில். கேட்டா என்ன 7 டிகிரி வச்சிருக்கன்றாங்க, 7 யூனிவர்சிட்டியில டிகிரி வாங்கி வச்சிருக்கன்றாங்க. பட் 7 டிகிரியில் என்ன டிகிரி வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த கிராஃப்ட் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து 3 மந்த்ஸுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு அதை வந்து நான் 7 டிகிரி வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னாங்க. இந்த லேடி தான் இந்தியாவில் உள்ள இப்போ கிட்டத்தட்ட 16 கோடி மாணவர்களுடைய வாழ்க்கையை வந்து நிர்ணயிச்சுட்டு இருந்தாங்க. அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? ஸ்மிருதி இரானி வந்து ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸ். ஸ்மிருதி இரானிக்கு பின்னாடி RSS செயல்படுது, பிஜேபி செயல்படுது. நான் சொல்ற இடத்துல நீ கையெழுத்து போடு. மோடியோட நான் படிப்பே என்னன்னு தெரியல. நான் சொல்ற இடத்துல கையெழுத்து போடு. டீ அவ்வளவுதான் உன் மாஸ்டர் வேலை. 110 கோடி பேரை டீ மாஸ்டர் வந்து ஆளும்போது 16 கோடி பேரை வந்து ஒரு ஆமா இல்ல, அதான் அவரு ஒரு இல்ல கோர்ஸ் படிச்சவங்க இல்ல, தான் இல்ல, அவரு இது இல்ல, வந்து மினியேச்சர். election இது வந்து மினியேச்சர். ஸ்மிருதி இரானி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ன்றது மினியேச்சர். மோடி அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா. அவரும் படிக்காதவர், அவரும் தற்கொலை. அபிடவிட்ல கல்யாணம் ஆனதே மறைச்சிட்டாரு. அத பத்தி எந்த ஒரு பெரிய இதுவும் இல்ல. ஒரு சரி அபிடவிட்ல விடு, எப்படி அவன் போய் கல்யாணத்தை சொல்லலாம்? மறைச்சா கூட தப்பு இல்ல. கல்யாணத்தை மறைச்சிட்டு அவன் வந்து அது let him அது enjoy his life. பர்சனல், அது கூட அது பர்சனல் பர்சனல் இல்ல, ப்ரோ, அது அது கூட பர்சனல் பர்சனல் இல்ல. லைஃப். பட் பர்சனல் ஒரு எப்படி குவாலிஃபிகேஷன் அபிடவிட்ல மறைப்பீங்க? நீங்க இல்ல டைவர்ஸ்னு கூட ஒரு போடலாம். இல்ல நான் என்ன ப்ரோ சொல்றேன், அது நீங்க அது மேண்டேட்டரி இல்ல குவாலிஃபிகேஷன் ப்ரோ. என்ன? இல்ல ஒரு நிமிஷம். மேரேஜ், உங்களோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அதெல்லாம் நீங்க வந்து அஃபிடவிட்ல காட்டணும்னு சொல்லிட்டு மேண்டேட்டரி கிடையாது. இல்ல உங்க சொத்து குவாலிஃபிகேஷன், இல்ல நீங்க உங்க சொத்து எஜுகேஷன். காமிக்கணும்ல. இல்ல மேண்டேட்டரி வந்து ஒய்ஃப் மேரேஜ் பேர்ல இருந்துச்சுன்னா வந்து சொத்து மேண்டேட்டரி காமிக்கணும்ல. தான். மேரேஜ்ன்றது வந்து மேண்டேட்டரி தான். ஏன்னா உங்களோட ஸ்பௌஸோட ப்ராப்பர்ட்டி என்ன, ப்ராப்பர்ட்டி காமிக்கணும், அவங்களோட இன்கம் இன்கம் காமிக்கணும்ல. என்ன, அவங்களோட பேன் கார்டு என்ன, அவங்களோட பிஸ்னஸ் என்ன, அதோட டிரான்சாக்ஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் காட்டணும். ஏன்னா வந்து சொத்து மதிப்பை காட்டணுங்கிறது வந்து இட்ஸ் மேண்டேட்டரி. அதையே மறைச்சிட்டு ஒரு ஆள் இது இந்தியாவுக்கு மட்டும் மறைக்கலைங்க, RSSக்குமே மறைச்சிட்டாரு. ஓகேங்களா? அவர் RSS பிரச்சாரரோட அடிப்படை தகுதி என்னன்னா மேரேஜ் ஆயிருக்க கூடாது. ஓகேங்களா? அன்மேரிடா இருக்கும் RSS பிரச்சாரத்துக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் RSSயுமே ஏமாத்தி தான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆனாரு, அங்கேருந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காரு. இல்ல இப்ப அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன், 140 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு எந்த மாதிரியான அறிவுகள் இருக்கணும், ஒரு நாலேஜ் கெப்பாசிட்டி இருக்கணும். எக்கனாமிக் நாலேஜ் தெரியுமா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கெப்பாசிட்டி தெரியுமா, எஜுகேஷன் பாலிசி தெரியுமா, அக்ரிகல்ச்சர் பாலிசி தெரியுமா? எதுவுமே தெரியாது. எல்லாத்தையும் வந்து அதானி இப்போ டிசைன் பண்ணுறாரு, இவங்க வந்து ஒரு சட்டமாக கொண்டு வராங்க. அதானி வந்து இல்லை, நான் இந்த நாட்டினுடைய எல்லா விதைகளையும், எல்லா பயிர் வகைகளையும், எல்லா விவசாயத்தையும் நான் தான் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி அவன் ஒரு 3 சட்டத்தை வந்து டிராஃப்ட் பண்ணி கொடுக்குறான். அந்த சட்டத்தை வந்து இவங்க வேளாண் சட்டங்களாக கொண்டு வராங்க. அதை எதிர்த்து 1 லட்சம் விவசாயிகள் டெல்லியில் உட்காந்துருக்காங்க. 1 லட்சம் விவசாயிகள், 1 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடி போராட்டம் நடத்தினா அது எவ்வளோ பெரிய விஷயம். அவன் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் போராட்டம் நடத்துகிறாங்க. 1.5 வருஷம் போராட்டம் நடத்தினா அந்த பக்கம் வந்து இவங்க கண்டுக்கவே இல்லை. அந்த போராட்டத்தை இவங்க வந்து மதிக்கவும் இல்லை, அந்த விவசாயிகளை மனிதர்களாக மதிக்கல. இன்னும் சொல்ல போனா அவன் எங்க டெல்லிக்குள்ள வந்துருவானோன்னு பயந்துட்டு ரோட்ல ஆணி அடிச்சு அவனை தடுத்து நிறுத்தினவங்க தான் இந்த கூட்டம். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட வக்கர புத்தி கொண்டவங்க விவசாயிகளுக்கு. அதாவது நம்ம இந்தியா ஃபுல்லாகவும் இல்லை, உலகம் ஃபுல்லாவுமே ஒரு தொழிலை வந்து ரொம்ப உயர்வா மதிப்பாங்க. அது என்னன்னா விவசாயம். அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு ஊருக்குள்ள வந்துடக்கூடாது, ரோட்ல ஆணி அடிச்சு அவங்கள தடுத்து நிறுத்தின அயோக்கிய கூட்டம் தான் இந்த இது கூட்டம். இது எப்ப அந்த 3 சட்டத்தை இவங்க வாபஸ் வாங்குறாங்க? கொரோனா காலத்துல தான் அந்த போராட்டமே வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அப்புறம் போராட்டத்தை எல்லாம் திரும்பி போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அவங்க ஊருக்கு போனாங்க, ஹரியானா, பஞ்சாபுக்கு போனாங்க. ஆனா அந்த சட்டத்தை எப்ப பின்னெடுக்கிறாங்க அப்படின்னா பஞ்சாப்ல தேர்தல் வரும்போது பின்னெடுக்கிறாங்க. ஸோ இவங்களோட சிஸ்டமே எப்படின்னா 2 விஷயம் தான். ஒன்று பிஸ்னஸ் ஃபார் அதானி அம்பானிஸ் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் எலெக்ஷன். இந்த 2 பிஸ்னஸ் மோட்ல தான், இந்த 2 பாலிசி மோட்ல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பிகைண்ட் த ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா RSS தன்னுடைய எஜெண்டா, லாங் டேர்ம் எஜெண்டாவை வந்து ஸ்லோவா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே வருவாங்க. அதை வந்து இன்னொன்னு பாலிவுட்ல வந்துகிட்டு பொய்யான ப்ரொபகண்டா, துரந்தர் மாதிரி ஒரு ப்ரொபகண்டா படத்தை எடுத்துட்டு நாங்க தான் எல்லாத்தையும் பண்ணோம்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவானுங்க. ஆமா கண்டிப்பாக அவங்க வந்து கேரளா ஸ்டோரி,
ஓகேங்களா? நிறைய படம் எடுத்திருக்காங்க. கேரளா ஸ்டோரி மாதிரி நிறைய சினிமா படம் எடுத்திருக்காங்க. அது ஒரு ப்ராபகண்டா. நீங்க இப்பயும் கூட வந்து நீங்க நெட்ஃபிளிக்ஸ்லயோ இல்ல ஹாட் ஸ்டார்லயோ இல்ல வந்து அமேசான் பிரைம்லயோ போயிட்டு சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு போட்டு அது ஒரு இல்லைங்க ப்ராபகண்டா ஃபிலிமாவே வச்சிருப்பாங்க துரந்தர்ல பாருங்க. அவங்க அவங்க காமிச்சது ரொம்ப அப்பட்ட எப்படி இப்படி மனசாட்சி வந்துச்சுன்னு தெரியல. இப்போ என்னதான் அப்போசிஷன் பார்ட்டியா இருந்தாலும் இன்னைக்கு நியூக்ளியர் வெப்பன் ஐ மீன் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணது இந்திரா காந்தி தானே. அன்னைக்கு அதிக எய்ம்ஸ் ஐஐடி ஐஐஎம் கொண்டு வந்தது காங்கிரஸ் தானே. இன்னைக்கு ரா கொண்டு வந்தது காங்கிரஸ் தானே. இதெல்லாம் வச்சுக்கிட்டு காங்கிரஸ் தேச துரோகம் பண்ணுச்சுன்னு சொன்னா இது யாராவது ஏத்துப்பா? இல்லைங்க இது நீங்க அது இல்ல இத ஆதார் கார்டை எதிர்த்த நரேந்திர மோடி தான் ஆட்சிக்கு வந்தோன்னே ஆதார் கார்டை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. ஜிஎஸ்டியை எதிர்த்த நரேந்திர மோடி தான் ஆட்சிக்கு வந்தோன்னே ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. இது இது அந்த வந்து ஆதார் கார்டை வச்சுட்டு எந்த இவன் பண்ண இன்னைக்கு அழிச்சாட்டே இன்னைக்கு இருக்குல்ல. இன்னைக்கு இன்னைக்கு வந்து பிஜேபி கொண்டு வந்த எந்த திட்டமும் அவங்கள்ட்ட இருந்து வந்த திட்டமே கிடையாது. ஆதார் காங்கிரஸோட ஐடியா, ஜிஎஸ்டி காங்கிரஸோட ஐடியா. இவங்க என்ன பண்ணாங்க, வந்தப்பெல்லாம் அதை வந்து எதிர்த்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னே இவங்க புதுசாக என்ன திட்டத்தை யோசிச்சு இது வரைக்கும் 14 வருஷம், இப்போ கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க. இப்போ என்ன வந்து புது திட்டம், அவங்களோட விஷனரியில் எந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க? எந்த திட்டமுமே கிடையாது. சும்மா இது கிரிமினல் சட்டத்தை மாத்துறேன்னு சொல்லி பேர் தெரியாத ஹிந்தியில் சமஸ்கிருதத்துலேயும் ஒரு பேரை வச்சுட்டு ஒரு 4 சட்டத்தை மாற்றிட்டு வேற எந்த ஒரு திட்டத்தை ஏதோ ஒரு திட்டம் மக்களுக்கான திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இவங்க பயன்படுத்தினதா இந்த 13 வருஷத்துல ஒரு திட்டமும் கிடையாது. இது அது இப்போ இன்னொன்று என்ன பண்றாங்கன்னா தப்பான ஒரு அதாவது வந்து இவங்க ஹிஸ்டரியை எப்படியெல்லாம் மாத்தலாம்னு பாக்குறாங்க. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு லீவா இருந்துச்சு, இவன் என்ன பண்ணா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு லீவ் விடக்கூடாது, அன்னைக்குதான் வந்து நான் சுத்தம் பண்றேன்றான். ஏன் நீ மறுநாள் சுத்தம் பண்ணக்கூடாது? காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான் சுத்தம் பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் ஆஃபீஸை ஒர்க்கிங் ஆகுறான். அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படியெல்லாம் மாற்ற முடியுமோ, எப்படியெல்லாம் வந்து ஹிஸ்டரியை அவங்க சைடு திருப்ப முடியுமோ அந்த சைடு திரும்ப. சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு செலவு வைக்கிற யார்? அவரு காங்கிரஸ் லீடர் தானே, அவர் பிஜேபியில இருந்தாரு. உனக்கு எந்த லீடருமே கிடையாது உன்னை நீ புகழ்றதுக்கு. நீ காங்கிரஸ்ல இருந்து கடன் வாங்கணும். காந்தியை கொண்டவனா கொண்டாடுவீங்க, எதுக்கு அவரை கொண்டாடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா வந்து அப்புறம் இல்லைம்பீங்க, காலையில ஒருத்தனை விட்டு கொண்டாடுவீங்க, மத்தியானம் வந்து நாங்க எதுவுமே பண்ணவே இல்லைம்பீங்க. அந்தமான் சிறையில மன்னிப்பு கடிதம் எழுதிட்டு வெளில வருவார் அவரு. ப்ரோ நம்ம பேக் டு ஸ்டாலின் ப்ரோ. கொஞ்ச நேரம் மறுபடியும் ஸ்டாலின் உதயநிதியும் அடிப்போம். ரொம்ப நேரம் அடிச்சிட்டோம் மோடியை. சார் செத்த பாம்பு எத்தனை வாட்டி சார் அடிக்கிறது? இல்ல இப்ப மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுமக்களே பாவங்க, திமுக காரங்க எல்லாம் கீழே உட்கார்ந்துருக்காங்க, கதறாங்க. அதான் சொல்றேன், அதனால அவங்கள அடிப்போம் நம்ம. இப்ப யாரும் இங்க பிஜேபி காரங்க யாரும் பேசுறது கேக்குதா? கேக்குதுண்ணா. ஸ்டாலின் வந்துகிட்டு இப்ப திமுகல வந்துகிட்டு ஒரு கேடர் தான், இப்போ ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. ஹலோ மகேந்திரா, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுண்ணா, பேசுங்க. கேக்குது. சக்தி அண்ணா கேக்குது பேசுங்க. ப்ராப்ளம் நினைக்கிறேன் அவருக்கு. ஹரிஹரன் சார் நீங்க பேசுங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. எப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் தலைமை மாற்றம் எதிர்பார்க்கலாம்? ஏங்க அதுவும் அண்ணா கிட்ட அன்னைக்கு மீட் பண்ண அன்னைக்கு கேட்டேன், மாத்துற மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. இல்லை, கூடிய விரைவில் கிட்டத்தட்ட ஒரு இப்போ அதுக்கான வேலைகளை தான் பார்ப்பாங்க. இப்போ இந்த எலெக்ஷன்ஸு இப்போ தானே மினிஸ்ட்ரிலாம் போட்டு முடிச்சிருக்காங்க. மாத்திரா நீங்க நீங்களும் ஐடிவிங்கெல்லாம் ரெடி பண்ணீங்கன்னா வேலையை ஆரம்பிச்சு பண்ணலாம். கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக.
நீங்க வந்து டே ஆனா 1ல இருந்து அதே ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும். நீங்க டிவிக்கு கூட சேர்ந்ததுனால ராகுல் காந்தியோட மெசேஜ் இல்ல எல்லாருக்கும் ஐடிவிங் ஆல்ரெடி இருக்குது, நம்ம செயல்படுறோம். அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பேஜ்ல அதிகமான போஸ்ட் இது வரைக்கும் போட்டதே சோசியல் மீடியா, காங்கிரஸ் சோசியல் மீடியா பேஜ்ல தான். அது இல்ல வந்து நீங்க ரீச் டிஎம்கே கூட இருந்தப்போ அவங்க பெருசா உங்க போஸ்ட்ல என்கேஜ்மெண்ட் பண்ணது இல்ல. ஆனா நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணலாமா? பேஜ்ல அப்படி இருக்க மாட்டாங்க. ஆமா. ரொம்ப என்கேஜ் பண்ணி வாக்கு திருட்டுங்கிறது மிகப்பெரிய திருட்டுங்க. இந்தியாவில் நடந்த வாக்கு திருட்டை இன்னும் எப்படி எங்க வெளியே கொண்டு வந்தானுவோ? ஓட் சோரியை பத்தி இவனுங்க ஸ்பேஸ் போட்டு அதுதான் சொல்றேன். வாக்கு திருட்டு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை நடந்திருக்கு. அதை பத்தி இன்னும் எங்க வெளியே பேசினானோன்னு கேக்குறேன். நான் பேசுறது கேக்குதா சக்தி? இப்ப கேக்குதுண்ணா, இப்ப கேக்குது. அப்பயும் கேட்டுச்சு, நாங்க பேசுறது உங்களுக்கு கேட்கல. அதான் எனக்கு கனெக்ஷன் இஷ்யூ. ஸோ இந்த இது சொன்ன இல்லையா, ஏன் வந்து திமுக மேல ராகுல் காந்தி கடுமையான கோபத்துல இருக்காரு அப்படின்னு. அண்ணாமலை வந்து பிஜேபி தலைவராக இருக்கும்பொழுது ஒவ்வொரு திமுக பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஊழலையும் ஒவ்வொரு திருட்டுத்தனத்தையும் வந்து ஆதாரத்தோட திரட்டி அவர் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திட்டு இருந்தார். தொடர்ச்சியா வந்து எந்தெந்த ஊழல், எந்தெந்த ஒப்பந்தம் பண்றாங்க, அந்த ஒப்பந்தம் கொடுக்கறது யாரு, அதுல எவ்வளவு கமிஷன் வாங்குறாங்க, இது மாதிரி தொடர்ச்சியா வந்து அவர் பேட்டி கொடுக்க அது வந்து திமுகவுடைய அமைச்சர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா வந்துச்சு. அதுக்காக என்ன பண்ணாங்க, ஒரு முக்கியமான ஒரு அமைச்சர், பேர் நான் சொல்லலை, காலம் நேரம் வரும்போது அதுவே தெரியும், அந்த அமைச்சர் என்ன பண்றாரு, எல்லா அமைச்சர்கள்ட்டையும் பேசி எல்லா அமைச்சர்கள்ட்டையும் ஒரு அமௌண்ட்டை செட்டில் வாங்கிக்கிறாரு. வாங்கி அண்ணாமலைக்கு மாசம் கப்பம் கட்டுற மாதிரி கட்டிட்டு வந்தார். இது வந்து முக்கியமான சில மீடியாக்கள்ல வந்துச்சு, எத்தனை பேர் இதை கவனிச்சுன்னு தெரியல. அதுல வந்து செட்டில் பண்ணி அவரை வந்து மேனேஜ் பண்ணிட்டே வந்தாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து இது வந்து அப்போ சிஎம்ஆர் இருந்த ஸ்டாலின் சாருக்கு வந்து தெரிஞ்சுட்டு அவருக்கு பயங்கர கோவம், அந்த மூத்த அமைச்சர் மேல பயங்கர கோவம், இப்படி பண்றாரு அப்படின்னு. அது வந்து 1.5 மாசம் கிட்டத்தட்ட அந்த அமைச்சர் கூட அவர் பேசவே இல்லை, பேசாமலே இருந்தப்போ வந்து ஒரு சமாதானப்படுத்துறதுக்காக போய், நான் வந்து எனக்காக பண்ணலைங்க, நம்மளோட கட்சிக்காக தான் பண்ணேன், நம்ம வந்து 10 வருஷமா பவர்ல இல்லாம இருந்தப்போ நம்ம அவ்வளவு தூரம் வந்து செலவுலாம் பண்ணியிருக்கோம், இப்போ வந்து எல்லாரும் போட்ட காசு எடுக்கணும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி அவருக்கு வந்து ஒரு சமாதானப்படுத்தி புரிய வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து அவரும் ஒத்துக்கிட்டாரு, சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டாரு. இது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சு அப்படின்னா, அண்ணாமலை வந்து பதவி விட்டு தூக்கிட்டாங்க, மாநில தலைவர் பதவி போயிடுச்சு. அப்போ வந்து இந்த மாசம் கொடுக்கறதெல்லாம் வந்து ஸ்டாப் ஆச்சு. ஒரு ஒன் ஸ்டேஜில் வந்து அந்த பீகார் தேர்தல் வருது. பீகார் தேர்தல் வரும்பொழுது ஃபண்டிங்க்கு வந்து முக்கியமான லீடர்ஸ்கிட்ட எல்லாம் கேட்கும்போது அண்ணாமலைட்டையும் கேட்டிருக்காங்க. அண்ணாமலை வந்து திருப்பி இந்த டிஎம்கே மினிஸ்டர்கிட்ட கேட்டு, அந்த டிஎம்கே மினிஸ்டர்கிட்ட வந்து எனக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுங்க, நான் வந்து பிஜேபிக்கு ஸ்பான்சர் பண்ணணும், எங்க பீகார் பிஜேபிக்கு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அமௌண்ட் வாங்கி பீகார் பிஜேபிக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ராகுல் காந்திக்கு முதல்ல தெரிய வந்த இவர்களோட கூட்டு களவாணித்தனம். அது வந்து இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்ற பதட்டத்துல தான் என்னைக்குமே வந்து தமிழ்நாடு தாண்டி பாண்டிச்சேரியை தாண்டி எந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணாத தமிழ்நாட்டு முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் பீகாருக்கு போய் பிரச்சாரம் பண்றார். பீகாருக்கு போய் பிரச்சாரம் பண்ணி அதை வந்து அப்படி அந்த தன்னுடைய கட்சி தலைவர்கள் பண்ண தப்பை மறைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள்லாம் பண்ணாரு. எலெக்ஷன் தோத்துருச்சு. எலெக்ஷன் தோத்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன்லாம் போகும்போது இந்த ஃபண்டிங் மேட்டரும் தெரிய வந்ததுக்கு அப்புறம் தான் ராகுல் காந்திக்கு ஓகே, இவங்க கூட இனிமேல் தொடர்பு இருந்தா நல்லது இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணி இந்த கூட்டணி விட்டு வெளியில வரணும்னு முடிவு பண்ணார். இதுதான் வந்து பேக்ரவுண்டு, அவரோட கோபத்துக்கான பேக்ரவுண்டு இதுதான். ஆமாங்க, இந்த அதானி ஸ்கேம்ல கூட, இந்த எலக்ட்ரிசிட்டி ஸ்கேம்ல கூட இவர் செந்தில் பாலாஜி பேர் கூட இருந்துச்சுல அதுல. ஆமா இருந்துச்சு. நீங்க, நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இவங்க ரொம்ப பெரிய பாரதிய ஜனதா RSS எதிர்ப்பாளர்களா இருந்தா நீங்க வந்து அண்ணாமலையை நீங்க எத்தனை தடவை அரெஸ்ட் பண்ணிருக்கணும்? கள்ளக்குறிச்சி கலவரத்துக்கு அண்ணாமலை தான் காரணம், மைக்கேல்பட்டி கலவரத்துக்கு அண்ணாமலை தான் காரணம், அப்புறம் வந்து ஒரு ராணுவ வீரரை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை நினைச்சு அதுக்கு அவர் தான் காரணம். எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துச்சு, ஒரு தடையாவது அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணி ஒரு நாள் உள்ள வச்சிருக்காங்களா? ஒரு நாள் கூட பண்ணது கிடையாது. எந்த பிஜேபி, அமரபிரசாத் ரெட்டி
ஊரா வந்து ஸ்டாலினோட போட்டோவை ஸ்டிக்கரை கிழிச்சு எடுத்துட்டு மோடியோட போட்டோவை ஸ்டிக்கர் ஒட்டினாப்ல. அதை கூட வந்து இவங்க எதுவும் கேட்கல. சும்மா ஒரு ஜஸ்ட் அதட்ட கூட இல்லை, அவனை மிரட்ட கூட இல்லை. இவங்க ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவனை உள்ள உட்கார வைக்கல, எதுவுமே பண்ணல. திருப்பரங்குன்றம் யாரு எச் ராஜா யாரை காப்பாத்துறீங்க நீங்க? வெளியில தெரியற மாதிரி வந்து பிஜேபி RSS எதிர்க்க வேண்டியது. இப்ப சோனியா கூட சொன்னாங்க கோ பேக் மோடின்னு. இவங்க ஆட்சிக்கு வர்ற முத நாள் வரைக்கும் கோ பேக் மோடினா, மோடி அப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, அப்பெல்லாம் go back modi trend பண்ண அண்ணாமலையும் ஸ்டாலினும் ஒன்னா கூட பிரச்சாரம் பண்ணுவாங்கண்ணே அடுத்த தேர்தல்ல. வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அன்பே ஆறுயிரே, அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் இல்ல, அவரோட உதவி தேவைன்னு சொல்லி பேசினாலும் பேசுவாங்க. இளவலே முத்தே மணியே, அதாவது அரவக்குறிச்சி கண்டெடுத்த ஆறுயிரே வா, ஓடி வா, அண்ணனோடு வா அப்படின்னு சொல்லி இவங்க கவிதை படிச்சு கூப்பிட்டுக்குவாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இவங்க வந்து குலக்கல்வி திட்டத்தை காங்கிரஸ் கொண்டு வந்ததுன்னு ரொம்ப கத்திட்டு இருந்தவங்க, குலக்கல்வி கொண்டு வந்த ராஜாஜி கூட தான் கூட்டிட்டு வச்சு 67ல காங்கிரஸ் தோக்கடிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ மிகப்பெரிய சந்தர்ப்பவாதிகள். ஓகேங்களா? எனக்கெல்லாம் வந்து கடுமையான கோபம். எனக்கு வந்து இந்த கூட்டணியில துளி கூட விருப்பம் இல்லை. முதல் நாள் முதற்கொண்டு சிஎம் மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருந்துச்சு, டெபுட்டி சிஎம் மேலே மரியாதை இருந்துச்சு, கனிமொழி மேலேயும் மரியாதை இருந்துச்சு. ஆனா இந்த போக 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 வந்து அந்த மரியாதைகள் தெரிஞ்சுட்டே வந்தது. காரணம் என்னன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு கீழே இருந்தவங்கள அவங்க அடக்கவே இல்லை. வாய்க்கோளாறு உள்ள நிறைய அமைச்சர்கள், ராஜகண்ணப்பன், ரகுபதி, ஆராசா, முக்கியமா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து காட்பாடியில தோத்து போயிட்டாரு ஒரு ஆளு. அவர் பேர் என்ன? துரைமுருகன். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கல. அவங்க பேசின பேச்சும், அவங்க காட்டின அகம்பாவும், ஆணவ திமுறும். ஆராசா விட்டீங்களே, அதான் ஆராசா சொல்லிட்டேன். இவெல்லாம் வந்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாம இருந்ததே ரொம்ப கடுமையான கோபம் தான். இருந்தாலும் என்ன சொல்றது, எங்க கூட்டணி மாறி இருக்கணும். கூட்டணி மாறி இருந்தால் சலாமாஸ் கூட ஓட்டு திட்டத்தை பத்தி பேசினாரு, ஓட்டுச்சோரியை பத்தி. ஆக்சுவலி 2023ல ஓட்டு திருட்டு கொண்டு வந்து அதை எதிர்த்து போராடி சண்டை போட்டது வந்து ராகுல் காந்தி. அதுதாங்க வந்து நீங்க என்னைக்காவது போராடினீங்களா? எதுக்காவது களத்துக்கு வந்துருக்கீங்களா? உங்களுக்கு பூத் கமிட்டி இருக்கா? அதுதான் 2023ல அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. நீங்க வந்துகிட்டு ஓட்டுச்சோரி அதை ரிலேட்டடா நீங்க கேஸ் போட்டா அந்த கேஸ் செல்லுபடி ஆகாது அப்படின்னு பிஜேபி ஒரு சட்டம் கொண்டு வருது. அதனாலதான் அது 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 வந்து கடப்பிலேயே கிடக்குது. அது நிறைய பேருக்கு தெரியாது. அதை நான் சும்மா இங்க சொல்றேன். அது 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 இன்னும் ரிவ்யூல தான் இருக்கு. அது இன்னும் இதுவா கொண்டு வரல. அது அது வந்தாலும் அது நிக்காது. கான்ஸ்டிடியூஷனல் இது அக்செப்டன்ஸ் வராது அதுக்கு. அந்த இது எந்த வழக்கு போட்டாலும் அந்த வழக்கை விசாரிக்க வேண்டியது வந்து அரசனோட கடமை. வழக்கே போடக்கூடாது அப்படின்றது வந்து எதுவும் இல்லை. அது வந்து ஸ்டாண்ட் ஆகாது. அதனாலதான் அது அப்படி பெண்டிங்ல நிறுத்திருக்காங்க. ப்ரோ இவ்வளவு ஏன் ப்ரோ பிப்ரவரி மாசம் உங்க கொறடா வந்து மாணிக்கம் தாகூரை சஸ்பெண்ட் பண்ணாங்களே, அப்போ உங்க வெறும் காங்கிரஸ் ஆளுங்க 10 பேர் மட்டும் தான் வந்து அங்க 9 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. தெரிவிச்சாங்க. 9 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. 9 பேருமே காங்கிரஸ்காரங்க தான். அன்னைக்கெல்லாம் வந்து திமுக வந்து ஒருத்தர் கூட, அதான் சொல்றேன், ஒருத்தர் கூட டிஎம்கேல சப்போர்ட் பண்ணல. அப்பயே வந்து பிரச்சாரத்துக்கு மட்டும் ராகுல் காந்தி வரலன்னு சொன்னா எப்படி? அதுதான் மெயின் காரணம். அவர் வந்து ஆமா, அது மட்டும் கிடையாது. இப்போ இங்க வந்து டிஎம்கேயோட எல்லா போராட்டத்திலயும் காங்கிரஸ் பங்கேற்று இருக்கு. காங்கிரஸ் ஓட்சோரி சொன்ன பெருசா ஒரு போராட்டத்தை இங்க நடத்தல. ராஜசக்தி எங்க திமுக நடத்தின போராட்டங்களை வரிசையா ஒரு 10 சொல்லு பாப்போம். திமுக போராட்டத்துல நம்ம கலந்துருக்கோன்ற. திமுக எந்த போராட்டம் நடத்துச்சுப்பா சொல்லுப்பா. எடப்பாடி ஆட்சியில வந்து நிறைய போராட்டம் நடத்துனாங்களா? சத்தியமூர்த்தி பவன்ல வந்து சுமார் 14-15 வருஷமா இருக்கேன். ஓகேங்களா? இந்த 12-14 வருஷத்துல நான் வந்து எல்லா போராட்டத்தையும் ட்ராக் பண்ணிக்கிற ஹேபிட் எனக்கு உண்டு. இவங்க எதிர்கட்சியா இருந்தப்பவே இவங்க நடத்தின போராட்டம் 2 போராட்டம் தான். இவங்க அதாவது எடப்பாடி ஆளுங்கட்சியா இருந்து திமுக எதிர்கட்சியா இருந்தப்பவே இவங்க போராடினது 2 போராட்டம் தான்.
ஒண்ணு வந்து மதுவை ஒழிப்போம். அந்த கருப்பு சட்டை போட்டுட்டு வீட்டு வாசப்படியில 3 பேர் நின்னாங்க பாத்தீங்களா? நடுவுல ஸ்டாலின், அந்த பக்கம் வந்து திருமதி துர்கா ஸ்டாலின், இந்த பக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின். இந்த 3 பேர் நின்று கருப்பு சட்டையை போட்டுட்டு மதுவை ஒழிப்போம், முழு மதுவிலக்கு வேண்டும் அப்படின்னு இப்ப ஒரு போராட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நீட்டுக்குன்னு நினைக்கிறேன், நீட்டுக்குன்னு ஒரு போராட்டம். அதுக்கப்புறம் அவங்க எந்த போராட்டமும் ஃபெலிக்ஸ் ஜெயராஜோட மர்டர், இது கஸ்டடி மர்டரு, அதுக்கப்புறம் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு ஏதோ ஒரு அடையாள போராட்டம். இல்ல இப்ப ஃபெலிக்ஸ் அவங்க வந்து போராட்டம் எல்லாம் நடத்தல பிரதர், சாரி. ஃபெலிக்ஸ் அண்ட் அவங்க அப்பா 2 பேர் சாத்தான்குளம் கொலைகள்லாம் அவங்க போராட்டம் நடத்தல, அவங்க அறிக்கை தான் கொடுத்தாங்க. தூத்துக்குடிக்குமே வந்து அந்த அவங்க அந்த 2 பேருக்கு கொலை சம்பவம் வந்தப்ப கொரோனா, அப்ப போராட்டத்துக்குலாம் அனுமதி இல்ல. ஆமா, அதனால அவங்க கொடுக்கவும் பண்ணவும் இல்ல, கொடுக்கவும் கொலையே வந்து அந்த கொலையே ஏன் நடந்தது ஸ்டேஷன்ல கொண்டு போனாங்கன்னா கடையை மூடலன்ற கோவம் தான். அதுலதான் வந்து ஸ்டேஷன் கூட்டு போய் அடிச்சு கொன்னது. ஓகேங்களா? அப்பெல்லாம் போராட்டத்துக்கு அனுமதியும் இல்ல, அவங்க போராடவும் இல்லை. இப்ப பீச்ல சட்டையை கிழிச்சு ஒரு வாட்டி போராட்டம் பண்ணாரு, சட்டையை கிழிச்சிட்டு வந்து. அது வந்து சட்டசபையில வந்து நம்பிக்கை வாக்கெடுப்புல வந்து எடப்பாடி கூவத்தூர்ல போயிட்டு எம்எல்ஏ எல்லாம் கடத்தி வச்சுட்டு திருப்பி வந்து ஜெயலலிதா வந்ததுக்கு அப்புறம் திருமணம் கொண்டப்போ வந்த சண்டைங்க. அது என்னாச்சு? அது வந்து இப்ப மக்களுக்கான போராட்டம் இல்ல, அது பவருக்கான போராட்டம். ஓகே, நான் கேட்டது வந்து இப்ப வந்து வாக்கு திருட்டுக்காக ஒரு போராட்டம் நடத்தினாங்க ஒரே ஒரு நாள். எனக்கு தெரிஞ்சு 3 போராட்டம் தான் இந்த 10 வருஷத்துல அவங்க நடத்திருக்காங்க. வெளியில போய் ஆமா, எலெக்ஷன் தான். இப்போ அது கூட என்னன்னா அவங்க ஏதோ லீட் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி. சக்தி மியூட் போடு, மகேந்திரன் சக்தி மியூட் போடு. வாக்கு திருட்டு நடந்திருக்கு, அது எப்படி நடந்திருக்கு, அதை எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்றது அப்படின்றது எல்லாம் பண்ணது, ஆராய்ச்சி பண்ணது வந்து தலைவர் ராகுல் காந்தி தலைமையில அமைக்கப்பட்ட ஈகிள் கமிட்டி. ஈகிள்னு ஒரு கமிட்டி அமைச்சு அதில் வந்து ஜெயராம சாரு, நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி சாரு, இது மாதிரி வந்து ஒரு 12 பேர் எக்ஸ்பர்ட்டை வச்சு அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி இப்போ எக்ஸாமின் பண்ணி கண்டுபிடிச்சது தான் வந்து வாக்கு திருட்டு. அதெல்லாம் பண்ணது ராகுல் காந்தி. அதுக்கான போராட்டத்தை நடத்தினது ராகுல் காந்தி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை தலைமையில இதுல ஒரு போராட்டமே நடத்தினோம். பெரிய பொதுக்கூட்டம், கண்டன ஆர்ப்பாட்டமும் பொதுக்கூட்டமும் பெரிய அளவுல பண்ணோம். கிட்டத்தட்ட 40,000 பேரை கூப்பிட்டு 45,000 பேரை கூப்பிட்டு நாங்க திருநெல்வேலியில ஒரு பெரிய பொதுக்கூட்டமே போட்டோம். நாங்க பண்ண பொதுக்கூட்டத்தை பார்த்துட்டு இதை வந்து நீங்க எல்லா ஸ்டேட்லயும் பண்ணுங்கன்னு ஏஐசிசி வந்து எல்லா மாநிலத்திலும் பொதுக்கூட்டத்தை போட சொன்னாங்க வாக்கு திருட்டுக்கார. அப்படிலாம் நாங்க பண்ணோம். இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களா ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி இவங்க போட்டோவை மட்டும் போட்டுக்கிட்டு ஒரு போராட்டம் நடத்துறாங்க. 3வது போராட்டம் என்ன மறந்துட்டேன், இப்பதான் ஞாபகம் வருது. இந்த காந்தி பேரை வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல இருந்து காந்தி பேரை நீக்கினாங்க இல்லையா? அப்ப இவங்க எப்படி பேனர் வைக்கிறாங்க அப்படின்னா, காந்தி போட்டோவே இல்லை, பின்னாடி பெருசா வந்து ஸ்டாலினோட போட்டோ போட்டு மகாத்மா காந்தி 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். அவன் பேரை தான் எடுத்தான், நீங்க போட்டோவே எடுத்துட்டீங்க, பின்னாடி ஸ்டாலின் போட்டோ தான் போட்டு போராட்டமே நடத்துனீங்களே அப்படின்னு நாங்க கேட்டதுக்கு எங்க கட்சியில இருந்து அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க அப்படின்னு திட்டினாங்க. ஸோ இவங்க வந்து எந்த காலத்திலும் போராட்டம் என்பதில்லை. இப்ப நான் உங்களுக்கு கேட்கறேன், இப்ப நீட்டுன்னு ஒரு போராட்டம், நீட் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, அதுக்கு போராட்டம். எங்க யூத் காங்கிரஸ் பசங்க முந்தானத்து 2 நாளைக்கு முன்னாடி ட்ரெயினை மறிச்சாங்க. இன்னைக்கு நீட் பேப்பருக்கு எங்களோட ரிசர்ச் டிபார்ட்மெண்ட், காங்கிரஸ் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. நாளைக்கு யூத் காங்கிரஸ் மறுபடியும் இன்னொரு போராட்டம் பண்ண போறாங்க. நாளை கழிச்சு நாளைக்கு மறுநாள் நினைக்கிறேன் மாணவர் காங்கிரஸ் ஒரு போராட்டம் நடத்த போறாங்க. அனிதாவுக்காக குரல் கொடுக்கும் ஏற்கனவே 2 போராட்டம் நடத்தியாச்சு மாணவர். இல்ல அனிதாவுக்காக குரல் கொடுத்த உதயநிதி ஸ்டாலின் எங்க போனாருன்னு தெரியல. நீட்டுக்கு இத பத்தி எதுவுமே பேசல. அவங்க ரொம்ப பிஸியா இருக்காங்க சக்தி, வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு அவங்க பிஸியா இருக்காங்க. இன்னைக்கு அவங்க ராகுல் காந்தியை திட்டணும், காங்கிரஸ் திட்டணும், ராகுல் காந்தி திட்டணும், காங்கிரஸ் திட்டணும், அவ்வளவுதான். ஏன்னா நீங்க துரோகி பட்டம் கொடுத்து தன்னோட ஐயக்கத்தனத்தை மறைக்கணும். 50 வருஷமா அதிமுகவையும் திமுகவும் எதிரி போல நடிச்சுட்டு இன்னைக்கு வந்து கூட்டணி சேருன்றாங்க. இப்போ ஒரு லேடி வந்து எனக்கு ரிப்ளை பண்றாங்க, இது எல்லாம் அது ஒரு பெரிய தப்பே இல்லையே, நாங்க 1980களிலேயே வந்து நாங்கள் அதிமுக ஒண்ணு சேர்க்க நாங்க முயற்சி பண்ணோம். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வந்து அவங்களோட போராட்டமா காமிக்க பார்த்தாங்க, அது வந்து நடக்கல. நான் சொல்லி முடிச்சிடறேன்.
1980களில் அதிமுகவையும் திமுகவையும் இணைக்க முயற்சி நடந்தது உண்மை. 1980களில் இருந்த அதிமுகவும் திமுகவும் வேற. அன்னைக்கு எம்ஜிஆர் வந்து தொடர்ச்சியா வந்து அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காரு. எப்பயுமே நமக்கு வந்து பதவி வராம போயிருமோன்ற பயத்துல கருணாநிதி, பிஜு பட்நாயக், சாரி இப்ப இருக்கிற ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் இருக்குல்ல, அவங்க அப்பா பேர் பிஜு பட்நாயக், அவர்கிட்ட சொல்லி நீங்க தான் வந்து ராமச்சந்திரன்ட்ட சொல்லி அதிமுகவும் திமுகவும் ஒன்னா சேர்க்கணும், இல்லைன்னா வந்து காங்கிரஸ் வலுப்பெற்று அவங்க வந்துருவாங்க அப்படின்ற பதட்டத்தை எடுத்துட்டு போய் சொல்றாரு. அவரும் வந்து ஒரு பிராந்திய கட்சி நடத்திட்டு இருக்கிறவர், ஒரு மாநில கட்சி நடத்திட்டு இருக்கிறவர். அவர் என்ன முயற்சி பண்றாருன்னா காங்கிரஸ்க்கு எதிரான மனநிலையில உள்ளவர் தான் அவரும். யாரு? பிஜு பட்நாயக். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ஜனதாதள்ல இருக்கிறாங்க. பிஜு ஜனதாதள் தனியா, ஜனதாதள்ல இருந்து பிஜு தனியா பிரிச்சுட்டு போய் பிஜு ஜனதாதள் மாநில கட்சியா நடத்திட்டு இருக்காரு. அவர் என்ன முயற்சி பண்றாருன்னா, வாங்க ராமச்சந்திரன் வாங்க, கருணாநிதி வாங்க, 2 பேரும் உட்காந்து பேசுவோம்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. நீங்க முதலமைச்சரா இருங்க, அவர் கட்சி தலைவரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேச இல்ல நான் வந்து என்னுடைய நிர்வாகிகள்ட்ட கேட்டுட்டு வரேன்ட்டு எம்ஜிஆர் வந்துடுறாரு. எம்ஜிஆர்கிட்ட வந்து கேட்டது இல்லைங்க, அவர் ஃபர்ஸ்ட் இப்படிதாங்க பிடிப்பாரு, போ வந்து ஒட்டுமொத்த கட்சியும் பிடிச்சி கட்சி தலைவர் தான் முதலமைச்சர் யாருன்னு தீர்மானிக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்காரு. அதனால நீங்க வந்து கருணாநிதி என்பவர் ஒரு விஷப்பாம்பு, அவரை நம்பாதீங்க, அவரை நம்பி போய் மோசம் போயிடாதீங்க, ஏற்கனவே உங்களுக்கு பெரிய துரோகம் நடந்துதான் நீங்க கட்சி விட்டு வெளியில வந்தீங்க, அதனால நம்பாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த கூட்டணி அந்த 2 கட்சி இணைக்கிற ஒரு விஷயம் நடக்காமலே போயிடுச்சு. அதுக்கு எம்ஜிஆர் ஒத்துக்கல. ஸோ அன்னைக்கு இருந்த அதிமுக திமுகவுடைய எதிர்வினைகள் வந்து வேற. கிட்டத்தட்ட வந்து 1980ல நடந்தது, இன்னைக்கு எங்க இருக்கும்? 26ல நடக்கும். கிட்டத்தட்ட 50 வருஷத்துல அவங்களோட போட்டி பொறாமையினால நடந்த சீரழிவுகள் நிறைய தமிழ்நாட்டுக்கு. ஒருத்தவங்க வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அடுத்தவங்க வந்து அந்த திட்டத்தை நிறுத்துவாங்க. ஒரு செக்ரட்டரியேட் கட்டினாங்கன்னா அடுத்தவங்க வந்து அது செக்ரட்டரியேட் நிறுத்துவாங்க. இந்த மாதிரி மாறி மாறி இவங்களோட போட்டி அரசியலில் வந்து தமிழகம் இழந்தது மிகப்பெரிய இழப்பு. இப்போ வந்து அவங்க ரொம்ப உத்தமர் மாதிரி. இன்னைக்கு என்ன கேட்குறாங்க, நீங்க திமுக கூட்டணியில இருந்துக்கிட்டு நாங்கள் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணோமோ அவங்க கூட நீங்க போய் கூட்டணி வைக்கிறீங்களேன்றாங்க. எங்க கூட வந்து நின்றுட்டு எங்களுக்கு எதிரியா இருக்கிறவங்க விஜய் கூட பேசுறீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க பெரிய ஈகோயிஸ்டிக்கா தானே நீங்க வந்து ஸ்டாலினும் எடப்பாடியும் தாவேக தலைவரை ஒரு மனிதனாவே மதிக்கலையே. நீங்க அவர் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லவே இல்லையே. எந்த கேள்விக்கும் நீங்க வந்து நேரடியா அவர் பேரை கூட நீங்க சொல்றதுக்கு பயந்துங்களே. ஒரு பேரை தவிர்த்துட்டால், அதாவது ஹி இஸ் அவுட் ஆஃப் ரேஸ், திஸ் ஃபைட் இஸ் பிட்வீன் டெல்லி அண்ட் தமிழ்நாடு அப்படின்லாம் பேசிட்டு விஜய் அவர்களோட பேரை கூட நீங்க ஒரு இடத்துல கூட சொல்லல. விஜய் கட்சியினோட பேரை கூட சொல்லல. அவங்களோட கட்சிக்கு ஒரு நிக்நேம் வைக்க அதெல்லாம் வந்து அதிபுத்திசாலிகளான பெண்ணோட ஸ்ட்ராட்டஜினா மாப்பிள்ள சாரோட வேலை அதெல்லாம். மாப்பிள்ள சார் என்ன பண்ணாருன்னா, அவங்களுக்கு எங்க அதிர்ச்சி ஆரம்பிச்சதுன்னா, சும்மா இல்லாம எங்க மாணிக்கண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து விருதுநகர் எம்பியா இருக்காரு. அவர் வந்து ஒரு சின்னதா ஒரு லைட்டா ஒரு கிள்ளி விட்டாரு, கூட்டணி ஆட்சி அப்படின்னு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு. அங்க ஆரம்பிச்ச அடி இன்னைக்கு வந்து கொளத்தூர், காட்பாடி, சைதாப்பேட்டை விட்டா வந்து எங்க செல்வண்ணன் வந்து இதுலயும் ஜெயிச்சிருப்பாரு. இதுல சேப்பாக்கம் ட்ரிப்ளிகன்லயும் ஜெயிச்சிருப்பாரு. அவர் என்ன பண்றது, அவரு கொஞ்சம் லேட்டா பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு, இல்லைன்னா வந்து அவரும் ஜெயிச்சிருப்பாரு. மாணிக்கண்ணன் அடிச்ச அடியில, பிரவீன் சக்கரவர்த்தி அடிச்ச அடியில அவங்களுக்கு அங்கேயே கிளி வந்துருச்சு. உடனடியா மாப்பிள்ள சார் என்ன பண்றாரு, 100 யூடியூபரை கூப்பிட்டுக்கிறாரு, 100 ஜேர்னலிஸ்ட கூப்பிட்டுக்கிறாரு, போங்க எல்லாரும் பேசுங்க, காங்கிரஸுக்கு கட்சியே இல்லை, காங்கிரஸுக்கு ஓட்டே இல்லை, காங்கிரஸ்ல ஆளே இல்லை, காங்கிரஸ்ல பூத் கமிட்டியே இல்லை, காங்கிரஸ்ல வந்து கிரவுண்ட்ல வேலையே இல்லை, அவன் எந்த போராட்டத்து காலத்துக்கு வந்திருக்கான். டேய் நான் போராட்டம் பண்ணல, அவர் ஜெயிக்க வச்சதே நாங்க தான் சொல்லிட்டு ஒரே அவரை போட்டு நோண்டிட்டு இருந்தானுங்களே. அவரை வந்து நீங்க ஜெயிச்சதுக்கே நாங்க தான் காரணம் தெரியுமா, உண்மையை சொல்லட்டுமா, அது சொல்லட்டுமா அப்படின்னு ஆரம்பிச்சானுங்க. எல்லாமே இப்படிதான். இப்போ அவங்க என்னன்னா 28 தொகுதியில எல்லா கூட்டணி கட்சியோட ஓட்டு வாங்கி தான் எல்லாருமே ஜெயிச்சிருக்கோம். அதை ஒத்துக்க மாட்டாங்க. சரி, 28 தொகுதியில வந்து நாங்க உங்களாலதான் 5 தொகுதி நாங்க ஜெயிச்சோம்னு வச்சுக்கோங்க, மீதி 23 தொகுதி யாரால தோத்தோம்? ஜெயிச்சதுக்கு உன் பங்குனா தோத்தது எங்க பங்கா? இது என்ன போங்காட்டமா இருக்கு? இல்ல இத இப்ப நாங்க ஜெயிச்ச காங்கிரஸ் ஜெயிச்ச 5 தொகுதியிலையும் இது வரைக்கும் டிஎம்கே ஜெயிச்சதே இல்ல. டிஎம்கே ஜெயிச்சதே இல்ல, ஜெயிச்சதே கிடையாது. அதாவது குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர் இது வந்து காங்கிரசினோட கோட்டைகள். போன தேர்தலுக்கு முதல் தேர்தல் 2016 தேர்தல்ல கிள்ளியூர் தான் வந்து
அதிகபட்சமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்ச காங்கிரஸ் 234 தொகுதியிலுமே அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சது கிள்ளியூர் காங்கிரஸ் எம்எல்ஏ. இன்னைக்கு அவர் மினிஸ்டர் இருக்காரு, அவர் தான் ராஜேஷ்குமார். அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதாவே. அவரே சொல்லுவாரு, தம்பி என்னை வந்து அண்ணன் தான் கூப்பிடுவாரு, அண்ணே என் ஊர்லண்ணே எனக்கு செல்வாக்குன்னு நான் சொல்ல மாட்டேனே, கட்சிக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குண்ணே. நம்ம தொகுதியில ஒரு நீங்க கழுதியோ ஒரு குதிரையோ ஊர் பேர் தெரியாதவங்களே கூப்பிட்டு வந்து நிக்க வச்சு காங்கிரஸ்ல நிக்க வச்சா கூட அந்த காங்கிரஸ் சின்னத்துல நின்றுட்டா 15,000 இருந்து 30,000 ஓட்டுல காங்கிரஸ் ஜெயிச்சிருமே அப்படின்னு. அப்படிப்பட்ட தொகுதிகளில் தான் நாங்க ஜெயிச்சிருக்கோம். இன்னைக்கு மேலூர்ல இவனுங்க ஜெயிச்சதே கிடையாது, வரலாறே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 1/4 நூற்றாண்டு அந்த தொகுதியில ஜெயிச்சதே கிடையாது. இன்னைக்கு நாங்க வந்து பொது தொகுதியில ஒரு தலித் கேண்டிடேட்டை போட்டு நாங்க ஜெயிச்சு வெளில வந்திருக்கோம். நீங்க பக்கத்து தொகுதியில பிடிஆர் அண்ணன் தோக்குறாரு, அதுக்கு அந்த பக்கம் மினிஸ்டர் மூர்த்தி தோக்குறாரு, மதுரை ஃபுல்லா தோத்துட்டு போறாங்க. அதுல வந்து தாவேக்கா தான் ஜெயிக்கிறாங்க. ஆனா மேலூர்ல காங்கிரஸ் ஜெயிக்குது. இவங்க வந்து கக்கன் தொகுதி ஒரு தலித் கேண்டிடேட்டு எல்லாம் ஓகே, சூப்பர், ஓகேவா. ஆனா இவங்களால ஜெயிச்சுதான் அது கிடையாது. மயிலாடுதுறை பாரம்பரியமா காங்கிரஸ் தொகுதி. இதுக்கு முன்னாடி ராஜ்குமார் இருந்தாரு, அதுக்கு முன்னாடி ராஜ்குமார் இருந்தாரு, அதுக்கு முன்னாடி வந்து மணிசங்கர் ஐயர் அங்க எம்பி இருந்திருக்காரு, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கேண்டிடேட் இருந்திருக்காங்க. ஒரு வாட்டி டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. அது வந்து 2006 முன்னாடி. ஆமா, ஒரு வாட்டி வந்து அது நீங்க 96 அலையெல்லாம் விட்டுருங்க. 96 அலையில ஜெயலலிதா போட்ட ஆட்டத்துக்காக நிறைய இடத்துல அவங்க ஜெயிச்சாங்க. அன்னைக்கு ரஜினிகாந்த் தலைவர் மூப்பனாரும் இல்லைனாக்கா இவங்க வந்து அன்னைக்கே முடிஞ்சிருக்கோம். இவங்க எங்களுக்கு செக் வைக்கிறதா நினைச்சு நேத்துக்கு முந்தானத்து வரையும் மூஞ்சில காரி துப்பிட்டு இருந்த பிரேமலதா கூப்பிட்டு வந்து 10 சீட்டு கொடுக்குறாங்க. உங்க கூடவே இருக்கிற காங்கிரஸ்காரங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வலிக்குது. காங்கிரஸ்காரனா இலக்காரமா பேசுறது. இதுல வந்து இப்ப கூட வந்து சில ஜேர்னலிஸ்ட் வந்து காங்கிரஸுக்கு 28 சீட்டு கொடுத்துருக்க கூடாது திமுகன்னு இன்னைக்கு ஐயநாதன் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேசிட்டு இருக்காரு முந்தானத்து. ஆமா, அவருக்கு என்ன தெரியும்? இந்த ஸ்டாலின் வந்து கையை அசைச்சாரு, வைரல் ஆச்சு. அது யாரு கூட்டணியை முடிச்சிட்டு கையை அசைச்சாரு? யாரு கூட்டணியை முடிச்சிட்டு நாங்க வந்து தமிழ்நாட்டுல எல்லாத்தையும் முடிச்சிட்டோன்னு யாரு? காங்கிரஸ் கையெழுத்து போட்டோன்னு தானே பண்ணாரு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். 2019 ராகுல் காந்தியை வந்து காங்கிரஸ் கட்சியே வந்து பிரதமர் வேட்பாளரா அறிவிக்கிறதுக்கு தயங்கின காலகட்டத்தில் நாங்க தான் அந்த பிரதமர் வேட்பாளரா ராகுல் காந்தி அறிவிச்சோம். அந்த நன்றி விசுவாசம் கூட உங்களுக்கு இல்லையா அப்படின்லாம் டயலாக் பேசுறாங்க. மோடிக்கு எதிராக இருந்த அலையும் ராகுல் காந்திக்கு ஆதரவா இருந்த நிலையும் தமிழ்நாட்டுல அதிகமா இருந்துச்சு. அதை உணர்ந்துதான் நீங்க வந்து மிக்சடு ரிசல்ட்டா வரக்கூடாது, ஃபுல் ஸ்வீப்பா வரணும்ன்றதுக்காக ராகுல் காந்தி பேரை நீங்க அறிவிச்சீங்க. ராகுல் காந்தி தான் எங்களோட பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சதுனாலதான் 39க்கு 38 ஜெயிச்சோம். ஒரு தொகுதி மட்டும் தோத்துச்சு. அன்னைக்கு அப்படி அறிவிச்சது வந்து உங்களோட உங்களோட சுயநலத்துக்காக தான் நீங்க அறிவிச்சிட்டீங்க. காங்கிரஸ் எப்பயுமே வந்து சிட்டிங் சிஎம்ஓ சிட்டிங் பிஎம்ஓ இருந்தா மட்டும்தான் பிஎம் வேட்பாளராக அறிவிச்சு எலெக்ஷன் நடத்துவாங்களே தவிர எப்பயுமே வந்து முதல்வர் வேட்பாளர் இவர் தான், பிரதமர் வேட்பாளர் இவர் தான் என்ற அறிவிப்பை விட்டுட்டு எப்பயுமே எலெக்ஷனை சந்திச்சது கிடையாது. நீங்க உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டா நடந்த கேரளா எலெக்ஷனை பார்த்துருப்பீங்க, நம்ம கூட இருந்ததுதான். நீங்க எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எலெக்ஷன்ல ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அதுதான் ஜனநாயக முறை, அதுதான் நாங்க கடைபிடிக்கிறது கொள்கை. அதனால அது வந்து எம்எல்ஏக்களோட தார்மீக உரிமை, அதை நம்ம தட்டி பிரிக்க கூடாதுன்னு பண்ற முடிவு அது. அது வந்து ஷீலா தீட்சித்தே ஃபர்ஸ்ட் டைம் வந்து எம்எல்ஏக்கள் மூலமாக தான் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க முதலமைச்சரா. அதுக்கப்புறம் சிட்டிங் முதலமைச்சர் இருந்ததுனால அவங்களே முதலமைச்சரா கண்டினியூ பண்ணாங்க. இது மாதிரி 3 தடவை இருந்தது. ஆனா எந்த காலத்திலும் பிரதமர் வேட்பாளர் இவர் தான், முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான் சொல்லி காங்கிரஸ் போட்டியிட்டது கிடையாது. இவங்க வந்து குறுக்க நடக்கிற கௌஷிக் மாதிரி நாங்க தான் அறிவிச்சோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா எனக்கு என்ன டவுட்னா எனக்கு என்ன டவுட்னா காங்கிரஸ 5 சீட்டு ஜெயிக்க வச்சாங்க திமுக, விசிகாவை 2 சீட்டு ஜெயிக்க வச்சாங்க திமுக, ஐயுஎம்ல 2 சீட்டு ஜெயிக்க வச்சாங்க திமுக, கம்யூனிஸ்ட் 2 சீட்டு ஜெயிக்க வச்சாங்க திமுக. இத்தனை பேர் ஜெயிக்க வைக்கிற தகுதி இருக்கிற திமுகக்கு ஏன் வந்து கொளத்தூர்ல ஸ்டாலின் ஜெயிக்க வைக்க முடியல, காட்பாடியில வந்து அன்பழகன் 14 மினிஸ்டர்ஸ் வந்து ஏன் ஜெயிக்க வைக்க முடியல? இதெல்லாம் கேளுங்க ப்ரோ. இதெல்லாம் நாங்க கேட்டுட்டோம், இதெல்லாத்தையும் கேட்டுட்டோம் நாங்க. நீங்க எப்ப எங்களை ஜெயிக்க வச்சீங்கன்னு முதல்ல கேட்டதுக்கு தான் வந்து காங்கிரஸை குழி தோண்டி புதைப்போம் நாங்க அதுக்குதான் கேட்டோம், எப்படி உங்க தலைவர் குளத்தூர்ல புதைச்ச மாதிரியான்னு.
கேட்டா சொல்றாங்க உன்னை காங்கிரஸ் இல்லாத காலம் சட்டம் காத்திருந்து பதில் காங்கிரஸ் இல்லாத சொல்லுங்கிறானுவோ. சட்டமன்றம் காங்கிரஸ் இல்லாத சட்டமன்றம் அப்படின்னாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் இல்லாத சட்டமன்றமா போயிடுச்சு. இல்ல அத பத்தி அவனுங்க ஒரு வாட்டி கூட ஃபீல் பண்ண மாதிரி தெரியல. அதாவது நம்ம தலைவரை இப்படி அதாவது ஏமாத்திட்டோமே, நம்ம அதாவது தலைவரே தோக்கடிக்கிற மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்கோமே, தேர்தல் வேலைன்ட்டு அந்த இல்ல மேடம், பொறுப்பை இது ஏத்துக்கவே இல்ல இது ஒருத்தன் இது கூட. அதற்கு முழு காரணம் வந்து சேகர் பாபுவும் அவரோட மாப்பிள்ளையும் தான். மாப்பிள்ளை தான் முதல் காரணம். தப்பான அப்புறம் ஸ்ட்ராட்டஜியை போட்டு கொடுத்து தன்னோட எதிரி யாருன்னே டிசைட் பண்ணாம தேவையில்லாம டைவர்ட் பண்ணி அவங்க எலெக்ஷனை ஒர்க் பண்ணது ஒரு பெரிய காரணம். இல்ல எலெக்ஷன் முழுக்க பாத்தீங்கன்னா உதயநிதி வெர்சஸ் இபிஎஸ்ன்னு வேற கொண்டு போனாங்க. ஆமா, கடைசியில அதுதான் தேர்தல் அதுதான் முடிஞ்சது 2 பேர் தான் ஒண்ணு கூடுனதே. இல்ல அந்த கூட்டணி இபிஎஸ் வந்து ஃபார்ம்லயே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நீங்க வந்து அதாவது வந்து இப்போ உண்மையிலேயே இன்னைக்கு வந்து அரசியல் அதிகமா புரிதலோட இந்த வாட்டி அரசியல் பண்ண ஒரே தலைவர் பார்த்தீங்கன்னா டிவிகே தலைவர் வந்து விஜய் அவர்கள் தான். நீங்க பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டைவர்ட் ஆகல, எந்த ஒரு ஃபோக்கஸுக்கும் டைவர்ட் ஆகாம ஒரே டார்கெட் டிஎம்கே. என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து நான் அதில் மட்டும்தான் டார்கெட் பண்ண போகிறேன், அதை மட்டும்தான் அடிக்க போகிறேன். நீங்கள் மற்ற எந்த இஷ்யூவுமே நான் வந்து பெருசாக டைவர்ட் பண்ணி பேசவே இல்லை அப்படிங்கிறது வந்து மட்டும் பலர்ல போயிட்டாங்க. ஆமாம், இது வந்து எங்களாலேயே அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க முடியல. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஒரு உண்மையாலே வந்து ஒரு பெரிய கை கொடுத்துருக்கு. அவர் தெளிவா சொன்னார் எப்போ சொன்னார், ரொம்ப முன்னாடியே சொன்னார்ல, இது பிஜேபிக்கான இது இல்ல, இது இங்க வந்து இந்த தேர்தல் யாருக்கானது, இந்த தேர்தல்ல எங்க எதிர்க்கணுமோ நாங்க அங்க எதிர்ப்போம், நீங்க எதிர்க்கணும்னு சொல்றதுக்காக எல்லாம் நாங்க எதிர்க்க முடியாதுன்னு அவர் தெளிவா சொன்னார். அதுதான் அதை எல்லா சைடும் அதை பண்ண முடியாது. அது தெளிவான இதுதான் அவங்க பண்ண தப்பு. அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளை சார் போட்டு கொடுத்த ஸ்ட்ராட்டஜி, அத்தனை பேர் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத வேலை போட்டு ஆள் இருக்கான்னு பேச வச்சது. ஒவ்வொரு யூடியூபரும் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒவ்வொருத்தரும் வந்து உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு டிவிலையும் காங்கிரஸுக்கு ஓட்டே இல்லைங்க, பூத்தே இல்லைங்க, பூத் கமிட்டியே இல்லைங்கண்ணா. ஏன்டா பூத் கமிட்டி போட்ட 100% பூத் கமிட்டி போட்ட குளத்தூர்ல ஏன்டா மண்ணை கவனிங்க? திருச்சியில 14 பேர் பூத் கமிட்டி மெம்பர் இருக்கா, 4 ஓட்டு வாங்கி இருக்கிறீங்க. திருச்சி ஸ்ரீரங்கத்துல கூட போட்டிருந்தேன் 2 கோடி தொண்டர்கள்னு சொல்றீங்களேடா, அப்போ அந்த உங்க தொண்டர்களே உங்க ஆட்களே அப்போ வந்து உங்களுக்கு ஓட்டு போடலையே, அத பத்தி பேச மாட்டேங்கிறானுங்க. தாவேக்காக்கு ஓட்டு போட்டவங்கள வந்து கொதறீங்க, நீங்க வந்து சொல்லிக்கிற உங்க தொண்டர்களே உங்களுக்கு ஓட்டு போடலையே, அது ஏன் ஓட்டு போடல, அப்படி ஒரு கேவலமான ஒரு 5 வருஷம் ஆட்சியை கொடுத்துருக்கீங்களே. ஒரு ஃபேக்ட் ஒன்று சொல்லணும்னா, இன்னைக்கு இருக்க கட்சி தொண்டர்கள், அதாவது வந்து இப்போ ஏடிஎம்கே வந்து 1.5 கோடி தொண்டர்கள் சொல்கிறாங்க, டிஎம்கே வந்து 2 கோடி தொண்டர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் ஒரு தொண்டர்கள் சொல்லும். அந்த தொண்டர்கள் லிஸ்ட்லேயே உருப்படியாக கரெக்டாக இருக்க ஒரே தொண்டர்கள் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவிகே தான். இது என்னன்னா அவங்க தான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாம் தன்னெழுச்சியாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாரையும் போய் மெம்பர் வச்சு கட்டாயப்படுத்தி சேர்க்கலை, பேப்பர் எடுத்துகிட்டு போய் லிஸ்ட்டு வச்சு சேர்க்கலை, நகராட்சி ஆட்கள்கிட்ட பேப்பரை கொடுத்து நாங்கள் கணக்கு எடுக்கிறோம்னு சொல்லிட்டு டிஎம்கேல மெம்பர்ஷிப் சேர்த்தாங்க. ஆமா, அந்த மிஸ்டு கால் கொடுத்து பிஜேபி சேர்த்தானுங்க, இதுலலாம் அது கிடையாது. இல்ல, நகராட்சியில வேலை பார்க்குற ஆட்களை பேப்பர் எடுத்துட்டு போயிட்டு நாங்க வந்து ரேஷன் கார்டுக்கு கணக்கு எடுக்கிறோம்னு சொல்லிட்டு டிஎம்கே மெம்பர்ஷிப் சேர்த்தாங்க. இந்த மெம்பர்ஷிப் சேர்த்தா அது எப்படி வந்து ஓட்டுல ரிஃப்ளெக்ட் பண்ணும்? அவங்க பெருசா எதிர்பார்த்த ஒரு விஷயம் கை கொடுக்காம போனது வந்து 5000 ரூபா பணம் போட்டாங்களா அக்கௌண்ட்ல, அது வந்து லேடிஸ் மென்டாலிட்டி, லேடிஸ் ஓட்டு நமக்கு கம்பல்சரியா உளுந்துருங்கிறது வந்து எல்லாரும் நினைச்சோம், நாங்களுமே அப்படி நினைச்சோம். 5000 ரூபா வந்து ஒரு பெரிய கிரேட் மூவ், அதை வந்து கரெக்டா மூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. ஆனா அந்த 5000 ரூபாவே வந்து பெருசா எஃபெக்ட் கொடுக்கல. அந்த 5000 வந்து சம்மர் ஹாலிடேக்கு செலவாயிடுச்சு, புரியுதா? இல்ல, ஆனா இவங்க ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இந்த ஆன்லைன்ல செலவு பண்ணது, பெய்ட் ப்ரமோஷன் செலவு பண்ணது, இந்த வாடகை வாய்ங்களுக்கு செலவு பண்ணது, இந்த வாரியத்துல ஆளுங்களை போட்டு இந்த லியோனி, அப்புறம் அவங்க கேண்டிடேட் செலக்ஷன்லயே நிறைய தப்பு பண்ணிட்டாங்க மேடம். ஏகப்பட்ட கேண்டிடேட் செலக்ஷனே ஒர்ஸ்ட் செலக்ஷன். இல்ல, என்ன இருந்தாலுமே என்னன்னா நல்ல கேண்டிடேட்டுங்க, உண்மையிலேயே நல்ல கேண்டிடேட். அவர் வந்து கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்த்தாரு, ரொம்ப வந்து யாரையும் வந்து மட்டம் தட்டி பேச மாட்டாரு, டிபேட்லயுமே வந்து ரொம்ப தெளிவா பேசுறாரு. இப்ப திருத்தணியில பாத்தீங்கன்னா நம்ம ஊர் எம்எல்ஏன்னு ஒருத்தர், அவர் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணி அவர் ஏதோ அவருக்குன்னு ஒரு ஃபேமஸ் இருந்துச்சு, அவரை தூக்கிட்டு வேற ஒரு கேண்டிடேட்டை போட்டாங்க. இது மாதிரி நிறைய ஊர்ல மருந்தாமனுக்கு பதிலா யார போட்டாங்க பாத்தீங்கன்னா
லவுட் ஸ்பீக்கர்னு ஒருத்தர் இருப்பான் பாருங்க, பிரசன்னான்னு சொல்லிட்டு. தமிழன் பிரசன்னா. தமிழன் பிரச்சனை. தமிழன் பிரசன்னாவுக்கு இருக்கிற தலக்கணம் இருக்கு. உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளி கலைஞருக்கு பிறகு நம்ம தான் அரசியல் அப்படின்ற நினைப்பு. எக்மோர் தொகுதி வந்து ஒரு சிறப்பு மிக்க தொகுதி. என்ன அப்படின்னா 91ல் ராஜீவ்காந்தியோட மரணத்துக்கு அப்புறம் நடந்த எலெக்ஷன்ல டிஎம்கே 2 சீட்டு தான் ஜெயிச்சிச்சு. அதுல அது ஒண்ணுல வந்து பரிதி இளம்பழுதி எக்மோர்ல ஜெயிக்கிறாரு. டிஎம்கே கோட்டை, அவ்வளவு பெரிய அலையில கோட்டையா இருந்த தொகுதி எக்மோர். அதுல வந்து இன்னைக்கு தோத்து போயிருக்காங்க. அதுல வந்து இன்னைக்கு தோத்து போயிருக்காங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். 2 சீட்டு தான். கலைஞர் ரிசைன் பண்ணிட்டாரு. சட்டசபைக்கு போன ஒரே ஆளு பரிதி இளம்பழுதி மட்டும்தான். காரணம் என்னன்னா ஜாதி வெறி பிடிச்ச சேகர் பாபு தான். ஆமா, ஒட்டுமையான ஜாதி வெறி பிடிச்சவரு. இவரு வந்து கேட்டா பெரியாருன்னுவானுங்க, உட்கார்றதுக்கு சேர் போட்டு உட்காரணும் அப்படின்றதுக்கு ஒரு படம் எடுத்தாங்க. அதுதான் உச்சபட்ச காமெடி. இல்ல இப்ப டிவிக்கோட வளர்ச்சி வந்து இது ஒரு பெரிய விஷயம். எங்கேயுமே ஜாதி பார்த்து கேண்டிடேட் நிறுத்தல. அது வந்து வேற எந்த கட்சியாலையும் பண்ண முடியாது இன்னைக்கு தமிழ்நாட்டுல. ஹைலைட்டே என்னன்னா, நான் வந்து என்னோட ஊர் பல்லாவரத்துல இருக்கேன். பல்லாவரத்துல தாவேக்கா ஜெயிச்சிருச்சு. ஜெயிச்சு 2 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் தாவேக்காவில யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு பார்த்தா ஒரு லேடி ஜெயிச்சிருக்காங்க. லேடி கேண்டிடேட்டா ஜென்ஸ் கேண்டிடேட்டான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனா ஜெயிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஓட்டு போட்டவங்களும் அப்படி யாருன்னு பார்த்தெல்லாம் போடல. ஒருத்தருக்காக தான் போட்டது, விஜய்க்காக தான் போட்டாங்க ஓட்டு போட்டவங்களுமே. அண்ட் இன்னொன்னு என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, நான் திமுக வந்து இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சுக்காத ஒரு விஷயம் என்னன்னா, என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன தப்போ சரியோ என்ன பண்ணாலுமே இந்த 5 வருஷம் அவங்க மக்களுக்கு பண்ண துரோகங்கிறது மக்கள் வந்து ஆசையா விரும்பி தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டு வர வச்சாங்க. சரி வரட்டும், சேஞ்ச் இருக்கட்டும், இபிஎஸ் வேண்டாம் முடிவு பண்ணி உங்களுக்கு ஓட்டு போட்டு வந்து சரி ஏதோ நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்ச மக்களுக்கு அவனுங்க துரோகம் பண்ணது தான் வந்து மக்களால புறக்கணிக்கப்படுறதுக்கு மெயின் ரீசன். நீ என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணு, என்ன பண்ணு, நீ மக்களுக்கு என்ன பண்ணுங்கிற கேள்வி. அது என்னடா மேடம் துரோகம் இந்த சென்ஸ். அரசியல்ல வந்து நீங்க 100% யாரையுமே சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது. நீங்க வந்து நான் அது வந்து எல்லா இடத்துலயும் வந்து சில ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். நீங்க வந்து திட்டங்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய விஷயத்துல தப்பு பண்ணிட்டாங்க. இந்த கடைசி நேரத்துல வந்து துப்புரவு தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தை வந்து சரியா கையாளல, செவிலியர்கள் நர்ஸு போராட்டத்தை வந்து சரியா கையாளல, அரசு ஊழியர்கள் இதுவரைக்கும் போஸ்டல் ஓட்டுல வந்து டிஎம்கேவுக்கு ஃபேவரா தான் என்னைக்குமே போஸ்டல் ஓட்டு இருந்திருக்கு. அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும். இந்த வாட்டி போஸ்டல் ஓட்டே அவங்களுக்கு சாதகமா இல்லை. இப்போ நிறைய போஸ்டல் ஓட்டு பார்த்தீங்கன்னா நிறைய தொகுதியில் பார்த்தீங்கன்னா போஸ்டல் ஓட்லயே டிவிக்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் லீடிங்ல போயிருக்கு. காலையில எந்திரிச்சு டிவி ஆன் பண்ணும்போது நியூஸ் கவுண்டிங் டே அன்னைக்கு மொத்தம் உள்ள 32 அமைச்சர்களில் 31 அமைச்சர்கள் பின்தங்கி உள்ளனர்னு வந்துச்சு. 7,000 ஓட்டு என்னமோ இதுல திருச்சியில நேரு அவர் பின்தங்கி இருக்காரு போஸ்டல் ஓட்டுல. அதுக்கப்புறம் ஜெயிச்சாருங்கிறது வேற. போஸ்டல் ஓட்டுல பின்தங்கினது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான விஷயம். ஏன்னா அரசு ஊழியர்கள் மாசம் சம்பளம் வாங்குறான் ஒரு அரசு கிட்ட கையை நீட்டி. ஆக்சுவலா வந்து எப்பயுமே வந்து அரசு ஊழியர்கள் ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தான் விடுவோம், அதிமுகவுக்கு விழாது அவ்வளவா காலங்காலமா. இன்னைக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, அரசு ஊழியர்கள் ஓட்டு போட்டாங்கல்ல, அன்னைக்கே நிறைய பேர் பதிவு போட்டு ஸ்டோரி போட்டு ரீல்ஸ்ல வந்து குறிப்பால் மாற்றத்துக்கு தான் போட்டோன்றது எல்லாரும் வச்சிருந்தாங்க. அப்பவும் இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா அவங்க எல்லாரு மேலயும் போய் ஆக்ஷன் எடுத்துட்டு உட்காந்துட்டு இருந்தானுங்க மிரட்டிட்டு. உன்னை என்ன பண்ற பார், இவனை நோட் பண்ணுங்க பாருங்க, இவனை தூக்குங்க, இவனை போட்டு கொடுங்க. இதுதான் அப்பயும் போய் பாடி இதை தானடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இத்தனை நாளா. அதுக்கு அகேன்ஸ்டா தானே ஓட்டு போட்டிருக்காங்க. திரும்பவும் அவனுங்க எத்தனை பேரா இவனுங்க சஸ்பெண்ட் பண்ணானுங்க. யார் யாரெல்லாம் மாற்றத்திற்கு ஓட்டு போடணும்னு சொன்னாங்களோ அவங்க எல்லா ஊழியர்களையும் கடிச்சு கொத்தரி வச்சானுங்க. இப்போ உடனே அடுத்தது பர்சனல் அட்டாக்கா ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் அவங்க ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது பர்சனல் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்போ நிறைய எனக்கு டிஎம்கேல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ டிஎம்கே ஃப்ரெண்ட்ஸ்ட பேசும்பொழுதே என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா, ஓ ப்ரோ கட்சி வளங்க, ப்ரோ கட்சி வளங்க, வேலையே செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. டேய் நீங்க முதல்ல வேலையை பாருங்கடா அப்படின்னு நம்ம சொல்ல தோணும். சரி நம்ம பேசாம விட்டுட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தா தான் அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே பண்ணிட்டு இருந்தானுங்க. மற்றவங்களெல்லாம் நம்ம வேலை வாங்குற இடத்துல தான் இருக்கும், நம்ம வேலை செய்யற இடத்துல இல்லை அப்படிங்கிற ஒரு திமிர்த்தனமும் பண்ணையார்த்தனமும். நீங்க எதா இருந்தாலும் நீங்க என்னைக்காவது போராட்டம் பண்ணிருக்கீங்களா ப்ரோனாக்கா பதில் வராது.
எந்த போராட்டத்துக்கு வராது. மோடி எதிர்த்து ஏதாவது போராட்டம் நடத்துவீங்களா? கிடையாது. ஏதாவது ஒரு கேஸை போட்டுட்டு அந்த கேஸ்ல ஜெயிச்சுட்டா பாத்தியா நாங்க எப்படி ஜெயிச்சிட்டோம் பாத்தியா அப்படின்னு அலட்டிக்கிறது. இதுதான் வந்து அவங்களோட வேலை. பூத் கமிட்டி போட்டீங்களா, அந்த கமிட்டி போட்டீங்களா, இந்த கமிட்டி போட்டீங்களா அப்படிலாம் பேச வேண்டியது. அப்புறம் 2019 நாங்க தான் ராகுல் காந்தி பிரதமர். ஆக்சுவலா என்ன உண்மைன்னா 2016 தேர்தல்ல நம்ம கூட்டணி மந்திரி சபை அமைக்கணும், எங்களுக்கும் மந்திரி பதவி வேணும்னு விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக எல்லாம் கேட்கும்போது அதுக்கான வாய்ப்புகளை வந்து அதை பத்தி அப்படி ஒரு பேச்சுவார்த்தை வருதுன்றதே வெளியில காமிச்சிக்காம அமைக்க வச்சிருந்தாரு கருணாநிதி. அப்போ வந்து அதை வந்து வெளியில போய் மக்கள் நல கூட்டணின்னு வந்தது. மக்கள் நல கூட்டணியில வந்து விஜயகாந்த முதலமைச்சர் ஆக்கிட்டு முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சு மற்றவங்க எல்லாம் வந்து கூட்டணி மந்திரி சபை உருவாக்குறதுக்கு தான் அன்னைக்கு முயற்சி நினைச்சு. அன்னைக்கு காங்கிரஸ் திமுக கூட நின்ன கட்சி 2 தான். ஒண்ணு வந்து காங்கிரஸ், இன்னொன்னு ஐயுஎம்எல் வந்து சுத்தமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க 2016 ஓரளவு நல்லா வலுவா இருந்தோம். அப்போ வந்து கூட நின்ன ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி மட்டும்தான். ஆனா எங்களுக்கு இவங்க துரோகி பட்டம் கட்டுறாங்க. நீ அன்னைக்கு முதலமைச்சர் ஆகணும், கருணாநிதி தான் முதலமைச்சர் ஆகணும், கருணாநிதி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு துணை நின்னது காங்கிரஸ் மட்டும்தான். இவங்க வந்து சொல்றாங்க 2019 ராகுல் காந்தி நாங்க பிரதமர் வேட்பாளராக அறிவிச்சோம் அப்படின்னு. நாங்க உங்களை வந்து ஒரு தடவை மட்டும் இல்ல, பல தடவை உங்களுக்கு கூட நாங்க வந்து இதுல இருந்தோம். நாங்க என்ன சொல்றது, துணைக்கு இருந்தோம். நீங்க எதிர்கட்சி ஆனாலும் எங்களாலதான் எதிர்கட்சி ஆனீங்க, ஆளுங்கட்சி ஆனாலும் எங்களாலதான் ஆளுங்கட்சி ஆனீங்க. எங்களோட வாக்கு இல்லைன்னா பல முறை நீங்க வந்து எதிர்கட்சி அந்தஸ்து கூட இழந்திருப்பீங்க. 2-3 தடவை வந்து காங்கிரஸ் ஆளுங்கட்சி ஆக வேண்டிய வாய்ப்பை இழந்திருப்பீங்க. இதுதான் வரலாறு. நீங்க வந்து எங்களுக்கு துரோகம் பட்டம் கொடுக்கறதுக்கான எந்த விதமான யோகியதையும் அருகதையும் தகுதியும் திமுகவுக்கு இருக்கிறதா நான் நினைக்கல. வேற யாராச்சும் பேசணுமா? ஸ்பேஸ் ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கு. ஆமா ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கு. யாரோ ரித்விகாவை யாரோ ஸ்பீக்கர் கேட்டாங்க லாஸ்டா, பேசுறீங்களா? ஸ்பீக்கர் கொடுத்து விடுங்க. கொடுத்துட்டேன் ஸ்பீக்கர் கொடுத்துருங்க. அவங்க பேசல போல இருக்குண்ணா. இல்லன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம், நாளைக்கு கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம தொடர்ந்து நடத்துவோம் இந்த ஸ்பேஸ்ல, எல்லாரும் கொஞ்சம் ஜாயின் பண்ணி இதே மாதிரி தொடர்ந்து நடத்துவோம். கீழே இருக்க திமுக காரர்களும் தினமும் இந்த ஸ்பேஸை பாருங்க. ஆக்கப்பூர்வமாகவும் கருத்துக்களையெல்லாம் ரசிச்சு நீங்க வந்து கேட்கணும். அரசியல் ஆக்கப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் எடுத்துட்டு போகலாம். ஒவ்வொரு டாபிக்கை பத்தி ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் சில பாட்டுக்கிட்டு பாட போறியா? நீங்க ஒரு கவிதை ஒண்ணு சொன்னீங்க, அது எனக்கு கொஞ்சம் எழுதி இன்னைக்கு ஸ்டாலினும் ஆக்கப்பூர்வமா பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. இவனுங்களை போய் நம்பி பாவம் இவனுங்களை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்காம இருக்காருன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு பாவமா இருக்கு அவரை பார்த்தா. அவரை வச்சுக்கிட்டு நல்லா அவங்க மாப்பிள்ளை சார் பண்ற சேட்டை இருக்கு, பயங்கர சேட்டை. மாப்பிள்ளை சார் பண்ற சேட்டை தான் அன்னைக்கு வந்து நடுத்தருல கொண்டு போயிட்டு. இவனுங்க என்னைக்கு ஆக்கப்பூர்வமா பேசியிருக்காருங்க. வந்து நீங்க வந்து ஒரு நிமிஷம் சோனியா சிஸ்டர், 2016 காங்கிரஸ் பண்ண துரோகம் தான். சொல்லுங்க. சோனியா சிஸ்டர், நீங்க வந்து இந்த ட்வீட் எல்லாம் ஸ்டாலின் போடுறாருன்னு நினைச்சுக்கிறீங்களா? அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க ரொம்ப பாவம். அவரு வந்து போனே இல்லங்க, அது ட்வீட் மட்டும் இல்ல, அவர் மேடைகள்ல கூட அது அப்படியே பிரதிபலிக்கிறாரு. ஆனா இவனுங்களை நம்பி இதெல்லாம் நினைச்சு இவரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இன்னமும் இருக்காருன்னு போது பாவமா இருக்கு. அதான் நானும் இன்னைக்கு சொன்னேன், வாங்க சும்மா போயிட்டு மரியாதை நிமித்தமா ஸ்டாலினை சந்திச்சுட்டு வருவோன்ட்டு இன்னைக்கு கார்ல வந்தப்ப சொல்லிட்டு வந்தேன். ஆனா தலைவர் வந்து ஜெயிச்சுட்டு போய் பார்த்ததெல்லாம் வந்து அல்டிமேட். நாங்க ரொம்ப தெளிவா இருந்துட்டோங்க இந்த விஷயத்துல. நாங்க போய் நன்றி சொல்லணும்ன்ற நினைப்பெல்லாம் இல்ல, நன்றி சொல்லிருக்க கூடாதுதான். அதனாலதான் நாங்க நன்றி சொல்லல. எல்லாரும் வந்து இல்ல நம்ம சொல்லிருக்கலாம் அப்படின்லாம் நிறைய பேர் எங்க கட்சியில சொன்னாங்க. எதுக்கு சொல்லணும்? அண்ணாமலை படத்துல அவன் எந்திரிச்சு ரஜினி உட்கார்வாரு சீனு தான் ஞாபகம் வந்துச்சு ஸ்டாலின் வீட்டுல. நாங்க இப்ப கேரளாவில பாத்தீங்கன்னா எங்களோட பரம எதிரியா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளே மேடையில ஏத்தணும், பிஜேபி ஏத்தணும், எல்லா கட்சி அரசியல் கட்சி தலைவர்களும் மேடையில ஏத்தணும் அன்னைக்கு பதவியேற்புல. ஓகேங்களா? எங்களுக்கு அரசியல் நாகரிகம்லாம் தெரியும். எங்களுக்கு வகுப்பு எடுக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ அதனுடைய தொங்கு சதைகளுக்கோ எந்த விதமான அருகதையும் யோகியதையும் கிடையாது. எங்களுக்கு வகுப்பு எடுக்க இவங்கெல்லாம் ஆளே கிடையாது.
நாங்க வந்து ஆனா இந்த எலெக்ஷன் பிரதர், இந்த எலெக்ஷன் மொத்தமாவே சூப்பர்ஸ்டிஷியஸா பேசல. ஆனா எல்லாரையும் மீறி ஒண்ணு ஆனா நடந்து லைஃப் டைம் எல்லாமே இல்ல அது நடக்கணும்னு 2026 யார் வந்து ஒரு யார் கையிலயுமே இல்ல. எல்லாம் இது நடக்கணும்னு நடந்த மாதிரிதான் இருக்கு எல்லாமே. 2026 எலெக்ஷன் வந்து லைஃப் டைம்ல ஒரே எலெக்ஷன் மட்டும்தான் இப்படி அமையும். இது வரைக்கும் பிள்ளையார் நம்ம திருப்பி இந்த மாதிரி ஒரு எலெக்ஷனை பார்க்கவே முடியாது. பிள்ளையாரா டிவிகே ரீசன், இல்ல 28 டிவிகே கட்சியோட காரணம் வந்து காமிச்சு இறங்குனவங்க இன்னைக்கு வந்து ஒரு கட்சியோட தான் கூட இருக்காங்க. அந்த ஒரு கட்சி 2 கட்சியும் பாத்தீங்கன்னா அவன் வந்து திமுக உதயசூரியன் சின்னத்துல நின்னதுனால அங்க மாட்டிக்கிட்டான். இல்லைன்னா வைகோ தான் முதல்ல வந்திருப்பாரு. அதான் ஜவாஹிருல்லாவே சுட்டாப்லையே மாமாக்க தலைவரே என்ன சொல்லிருக்காரு. 67க்கு அப்புறம் தமிழ்நாட்டுல நடந்த மிகப்பெரிய வித்தியாசமான தேர்தல்னா அது இதுதான். ஆமா ஆமா நியாயத்துக்கு. அதுவும் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க போய் டிஎம்கேல ஒரு நம்பர் வாங்கிட்டு அங்க நின்னு அதுக்கப்புறம் இங்க வந்து சேர்ந்து, ஏன்னா அப்பவே எங்க கூட்டணி பேசுற மாதிரி போயிட்டு இருந்துச்சுல்ல, அப்ப நடக்கல. ஆனா எல்லாமே நல்லதுக்கு நடந்த மாதிரி இருக்கு. எல்லாமே நல்லதுக்கு அப்ப இதுக்கு முன்னாடி வந்திருந்தோம்னா எலெக்ஷன்ல அவங்க டிஎம்கே அங்க டெபாசிட் வாங்கி இருக்க மாட்டாங்க. பாதி தொகுதி இல்ல 59 இல்ல 200 அடிச்சிருக்கோம். இங்க ஆக்சுவலா வந்து காங்கிரஸுக்கு பேசின கூட்டணி தொகுதிகள் மொத்தம் 80 தொகுதிகள். ஓகேங்களா, 11 அமைச்சர், 30% உள்ளாட்சி, 30% வந்து வாரிகள், அது இதுன்னு எல்லாமே பேசிதான் முடிச்சது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்து கனிமொழி மேடம் வந்து தலைவரை பார்க்க அனுப்பிச்சது. தலைவர் வந்து நிறைய கேள்விகள் கேட்டு அவங்களால பதில் சொல்ல முடியல. இனிமே இந்த தப்புகள்லாம் நடக்காது அப்படின்னு. உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸை அழிக்கிறதே, யூ ஆர் சிஸ்டமேட்டிக்கலி எலிமினேட்டிங் காங்கிரஸ், யூ ஆர் ஸ்லோ பாய்சன் லைக் பிஜேபி. பிஜேபி வந்து ஃபுல் பாய்சன், ஸ்லோ பாய்சன், இப்படி எல்லாம் பேசியிருக்காரு ராகுல் காந்தி கனிமொழி கிட்ட. பேசிதான் அவங்க வந்து அதுக்கு பதில் சொல்ல முகமே இல்ல. நினைக்கிறேன். இது சரி, எல்லாருக்கும் குட் நைட். குட் நைட். நம்ம இன்னொரு நாள் பேசலாம். தேங்க்ஸ் எல்லாருக்கும். ரொம்ப இவ்வளவு நேரம் இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.